10/11/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க வந்திருக்கிறீங்க. எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ, படிப்பு மேல கவனம் கொடுப்பீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் உயர்வானதா ஆயிடும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, எதுக்கு நாம வந்திருக்கிறோம்? உயர்ந்த பதவி அடையிறதுக்காக, ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக. அப்ப ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரீமத கடைபிடிக்கணும், பாபா சொல்ற வழிபட நடக்கணும். கரெக்ட். இன்னைக்கு என்ன சொன்னாரு? எந்த அளவுக்கு பாபா நினைவுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். பாபா நினைவு பண்ண 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 நம்ம அப்ப நினைவு பண்ணும்போதே நான் ராஜா ஆகிட்டு இருக்கிறேன். இப்ப ஒருத்தங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்ப அந்த பயிற்சி சூப்பர் பயிற்சி. திட்டும் பொழுது நான் ராஜா ஆகிட்டு இருக்கேன், இவங்க என்னுடைய பக்தர்கள் அல்லது பிரஜைகள். பக்தர்களா நினைக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். என் மேல பூ போடுறாங்க, அபிஷேகம் போடுறாங்க, நான் அம்மனாக இருக்கிறேன் அப்படின்னும் போது குஷியா இருக்கும் அந்த டைம். ஸோ அப்ப ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? சரி, கேள்வி. சங்கமத்துல நீங்க அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏறும். எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கலையோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கேள்வி. சங்கம யுகத்துல நீங்க எந்த ஸ்ரீமத்தை கேட்டு கடைபிடிச்சு 21 பிறவிகளுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்வானதா ஆக்கிக்கிறீங்க? சங்கம யுகத்துல ஒரு ஸ்ரீமத்தை கேட்கறீங்க, அதை கடைபிடிக்கிறீங்க, அதன் மூலமாக 21 பிறவிக்கு உயர்வானதா இருக்கீங்க. அது என்ன ஸ்ரீமத்? தூய்மை. பதில், சங்கம யுகத்துல பாபாவுடைய ஸ்ரீமத் இனிமையான குழந்தைகளே நிர்விகாரி ஆகுங்க. விகாரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை மாதிரி பரிசுத்தமாயிடுங்க. ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கான முழுமையான முயற்சி செய்யுங்க. இன்னும் தேக உணர்வு சரவணான் கூப்பிட்டா நான் திரும்பி பார்த்தாலே தேக உணர்வு தான் இல்லையா? அதையும் மறந்து போகணும்ன்ற அந்த அளவு ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒருபொழுதும் எந்த ஒரு பாவ கர்மமும் நீங்க செய்யலன்னா 21 பிறவிக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் உயர்வானதா ஆகிடும். அப்ப பாத்தீங்கன்னா தேகம் உங்களை நினைக்கிறதே ஒரு பாவம் தான் இல்லையா? நான் ஆத்மா அந்த உணர்வுல இருக்கதான் ஒரு பாவமும் நீங்க செய்ய மாட்டீங்க. 21 பிறவிக்கு அதிர்ஷ்டம் உயர்வானதாக ஆகிடும். பாடல், அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. பாபா சொல்ற இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொன்னேன், இங்க கவனிங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டிக்கர் தான் நம்ம பஸ் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கோம் இல்ல? எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு நேற்று தான் ஓட்டணும், அதுக்குள்ள 3 கால் வந்துருச்சு. ஸோ செமையா வேலை செய்து எல்லாமே ரெடிமேடா இருக்குது. நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எனக்கு தெரியப்படுத்தி உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இதோடைய ஒரிஜினல் அனுப்பி வைப்போம். அப்படியே நீங்க எடுத்து போட வேண்டாம். எல்லா பஸ்ஸுக்காரங்களுமே இதை ஒத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ், எல்லோருமே எல்லாருக்கும் இந்த அவங்க கிட்ட கேட்கறது எப்படி கேட்கணும், ஆனா இந்த லட்சுமி நாராயணன் ஸ்டீல் ஒட்டலாங்களா? தாராளமா ஒட்டுங்கண்ணா. நாராயணன் ஸ்டீல் யாராவது ஒட்டாங்கன்னு சொல்லலாமா? அப்படிதான் கேட்கறாங்களே. ஸோ அதனால இதை விட ஈஸியா சேவை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லைங்களா? டக் டக் டக். ஏன்னா கிராமத்துக்கு எல்லா இடத்துக்குமே பஸ் போகுது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸாவது போகுது தானே எல்லா கிராமத்துக்கும். இப்போ இது பயங்கரமா சேவை செய்யும் நம்ம போய் செய்யறதோட. ஸோ இது அவசியம் பண்ணுங்க. சரி, அடுத்தது பாபா சொல்ற பாடல், அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, இந்த பாட்டை கேட்டீங்க. என்ன பாட்டு? அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன். இப்ப இந்த 2 வரிகளுடைய அர்த்தத்தை புரிஞ்சு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. எந்த 2 வரி? அந்த பாட்டோடைய 2 வரி. இனிமையிலே இனிமையான குழந்தைங்களே, இந்த பாட்டோடைய வரிய புரிஞ்சுக்கிறவங்க கை தூக்குங்க.
பாட்டை போட்டுட்டு தான் முதல்ல பாபா கிளாஸ் எடுப்பாரு. இப்ப நம்ம யோகா இப்பயுமே பாட்டு போட்டுதானே சில சென்டர்ல யோகா பண்றாங்க. ஆனா நமக்கு 2 லைன் 1 லைன் தான் இருக்குது, அரை லைன் தான் அது. இப்ப அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறன்ற அர்த்தம் தெரிஞ்சுதான் நமக்கு. அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்க, நாம வந்திருக்கோமா பாபா வந்திருக்கிறத சொல்றோம். அது சினிமா பாட்டு மத்தாச்சு. உங்களுக்கு அதுல எப்படி வேணாலும் அர்த்தம் புரிஞ்சு. பாபாவுக்கு அதிர்ஷ்டம், நமக்கு தானே அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டத்தை அப்ப பாபா அப்பான்னு கூப்பிட்டப்ப என்ன பண்ணிட்டீங்க, அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் கையை உயர்த்துங்க. அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்துள்ளேன். இதை யார் சொன்னது? அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன்னு அது சினிமா பாட்டு மாத்தாச்சு. இப்ப அதோட அர்த்தமாக ஞான பாயிண்ட்ல இதை யார் சொன்னது? அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன்னு ஞான பாயிண்ட்ல பிரம்ம பாபா சொல்றாரு. இப்ப நீங்க சாப்பிட்டீங்க மாத்தாஜி, நான் உங்களை கேக்குறேன் என்ன மாத்தாஜி பண்ணீங்க? சாப்பிட்டேன். இப்ப நான் கேக்குறேன் இதை யார் சொன்னீங்க? நாங்க சொல்றோம், குழந்தைங்க சொல்றாங்க. இன்னும் ஆழமா அடிக்கடி பாப்பா கேட்பாரு இந்த கேள்வி, இதை யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் 3 லைன்ல இது கேட்பாரு. எப்பயுமே ஒரு வாரத்துக்கு 2 வானிலையாவது கேட்பாரு. இதை சொல்லிட்டு இதை சொன்னது யாரு? சிவபாபா தான் சொன்னாரு. அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன்னு ஆத்மா சொல்லுது அப்படிங்கிற. அப்ப பாபா சொல்றாரு எல்லாருடைய ஆத்மாவும் இதான் சொல்லுது. என்ன சொல்லுது? அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன். இதை யார் சொன்னது? என்ன அதிர்ஷ்டம்? ராஜ்ய பதவி அடைகிற அதிர்ஷ்டம். புது உலகத்துக்கு போறதுக்கான அதிர்ஷ்டம், ராஜ பதவி அடையிறதுக்கான அதிர்ஷ்டம். சொர்க்கம்ன்றதுதான் புது உலகம். இந்த பழைய உலகம் நரகம். அதனாலதான் இந்த அனைத்து ஆத்மாக்களும் சொல்றாங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறேன்ட்டு. யாரு சொல்லுவா? சொர்க்கத்துல இறைவன் வந்தா நீ கிடைச்சிட்ட எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமான்ட்டு மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஆல்ரெடி அவங்க அதிர்ஷ்டம் நிறைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா நரகத்துல எல்லாம் துடிச்சிட்டு இருக்கும்போது இறைவன் நம்மள கை பிடிச்சி தூக்குனாரு, அவர் பார்வை நம்ம மேல பட்டுச்சுன்னா அதிர்ஷ்டம் தானே. அதனாலதான் சொல்றாரு இது நரகம். அதனாலதான் எல்லா ஆத்மாக்களும் சொல்றாங்க ஆத்மாவுக்கு கண்டிப்பா சரீரம் தேவை, அப்பதான் பேச முடியும். நாங்க இந்த பள்ளியில அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் ஜீவாத்மாக்கள் சொல்றாங்க. இந்த பள்ளியில இல்ல ஆத்மா தான் உடம்போடு சொல்றதுனால அது பேர் என்னது? ஜீவாத்மா சொல்றாங்க. ஆனா என்ன அதிர்ஷ்டம்? அப்படி என்ன அதிர்ஷ்டம்? ஏன்னா எங்களுக்கு வாத்தியார் யாரு? சிவபாபா. சிவபாபா படிப்பிக்க கூடியவர். ஞான கடல். மனிதர்கள் பாபா சொல்றாருல என் ஞானத்தை கேட்கறது மூலம் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. அது தெரியாது பாபா, இதுக்கு மேல அது கிடையாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய முயற்சியும் பண்ண தேவையில்லை இல்லையா? மனுஷனே தேவதையாக்கக்கூடியது நம்மளுடைய 5000 வருட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறோம். வேற எங்கேயாவது யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? மனிதனிலிருந்து தேவதைகளாக, தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையானவர்களாக, நரகவாசிகள் இருந்து சொர்க்கவாசிகளாக ஆக்கக்கூடியவர் அந்த ஒரு தந்தை. அவர்கிட்ட நாம் படிக்கிறோம். மனிதர்கள் யாராலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாவோ, நரகவாசிகளை சொர்க்கவாசியாகவோ, மனிதர்களை தேவதைகளோ ஆக்கவே முடியாது. ஒருத்தரால தான் முடியும். அவரு எனக்கு அப்பா, டீச்சர். இந்த நரகத்துல இப்ப தீப்பிடிக்க போகுது. உலகத்துல எந்த ஸ்கூல்லையுமே நாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிட்ட வந்திருக்கிறோம்னு குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் சொல்ல மாட்டாங்க நாங்க எல்லையற்ற அப்பா, பல ஜென்மத்தின் உலகத்தின் அனைத்து மாதிரியும் தந்தை கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஸ்கூல்லையும் எந்த மதத்திலையும். அதே மாதிரி நான் உங்களுக்கு தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? இந்த பிரம்மா கூட சொல்ல முடியாது. ஒரு சிவபாபா மட்டும்தான் இவர் சொல்றாரு, நான் அனைவரின் தந்தை, ஆசிரியர், குருவாய் இருக்கிறேன். அவரே இப்ப உட்கார்ந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த வாய்ப்பு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். ஆனா எப்ப முடியும் தெரியுமா இந்த வாய்ப்பு? எப்ப முடியும் தெரியுமா இந்த வாய்ப்பு? கலியுக கடைசியில தான் முடியும். அதான் எப்ப? கலியுக கடைசியில தான் முடியும். அது எப்ப? என்னைக்கு அந்த கலியுக கடைசி வரும்? அதான் அதுவுமே எப்ப?
என்ன 20 வருஷத்துக்குள்ள டேட் சொல்லுங்க. 2036 அப்படின்னு பாபா சொன்னாரா? பாபா சொல்லல, தாதி வந்து வாணியில் எடுத்தாங்க. முடியும் 37 கிருஷ்ணர் வந்து குத்து மதிப்பா சொல்றதுதான். எப்ப வேணாலும் முடியும். இப்ப கூட முடிஞ்சிடும் டக்குன்னு. அதுதான் பாபா சொல்றாரு. உங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும். பாபா வந்துட்டாரு. அவர் வந்த உடனேவும் நாம அவர் குழந்தை ஆகல. அவர் எப்ப போவாருன்னு தெரியாது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நொடி கடைசி நொடி, இந்த நொடி கடைசி நொடி. பாபா கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும். அப்பா அம்மா சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு, நான் என் கண்ணு இருக்கும்போதே ஒரு நல்ல ஆள் ஆயிடுறான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா சொல்றாரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா பழைய உலகம் கண்டிப்பா முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பாதான் வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. 21 பிறவிக்கு ராஜ பாக்கியத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. 20 பிறவி கிடையாது, 19 பிறவி கிடையாது, 21 ஃபுல்லா அதுக்கு வந்துருக்குங்க. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லுங்க. இந்த யோகத்தின் பேர் என்ன? ராஜ யோகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜாவாகணும். சொர்க்கத்துக்கு வர்றது லட்சியம் கிடையாது நமக்கு, மகாராஜாவாகணும் இல்லையா? இந்த பாடல் அந்த நாடகத்தை சார்ந்தவர்களால தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதோடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தான் புரிய வைக்கப்படுது. எழுதினவங்களுக்கே இந்த அர்த்தம் தெரியாது. தந்தை அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை உட்கார்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த சமயம் முழு உலகத்திலும் பக்தி தான் இருக்கு. எது பக்தி? இப்ப கலியுகத்துல நடக்கிறது பக்தி. கலியுகத்துல நடக்கிறது அரசியல். அரசியல் நடக்குது, அது பக்தியா? இல்ல. குழந்தைங்க விளையாடுறாங்க, அது பக்தியா? இல்ல. அஞ்ஞான இருள்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் பக்தி. இறைவனை யாருன்னு தெரியாது. ஆக்சுவலா பக்தின்றது என்னன்னா எல்லாமே தான். அரசியல்ல இருந்து எல்லாமே தான். அரசியல் அமைதியை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க, முடியுமா? அப்ப அது அஞ்ஞான இருள் தானே, அது பக்தி தானே இல்லையா? அது மொத்தமா சொர்க்கம் ஃபுல்லாவே சேர்த்து ஞான மார்க்கம், நரகம் ஃபுல்லாவே சேர்த்து பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தின் எந்த சமஸ்காரமும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுடைய அர்த்தம் கோயிலுக்கு போகாதீங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த பழைய உலகத்தின் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கோயிலுக்கு சேர்த்துதான், பட் அது மட்டும் கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு உலகம் முழுவதும் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க பாங்க, அதுவுமே பக்தியில வர்றதுதான். இவங்க எதை கடவுள்னு சொல்றாங்களோ அது அவரு இல்லைன்றாரு, அதுவுமே பக்தி மார்க்கம் தான். நாஸ்திகமும் சேர்த்து பக்தி மார்க்கம் தான். இங்க ஞான மார்க்கத்துல கடவுள் இல்லைன்னு இருக்குது. நமக்கு இப்ப ஞானம் எடுத்துட்டு இருக்கிறோம், கடவுள் தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம இருக்கு இல்ல சொல்ல, நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். கடவுள் இருப்பாரு அப்படின்னு அவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருக்காரா இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியாது, நாஸ்திகனுக்கும் தெரியாது, ஆஸ்திகனுக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்துல சரி சத்தியுகத்துல பக்தி கோயில் எதுவும் இருக்காது. நீங்க அரை கல்பமா பக்தி செஞ்சீங்க, இப்ப அந்த பகவானே கிடைச்சிட்டார். பக்தியோடைய சாரமே இறைவனை வரவழைக்கிறது தான். என்னால தாங்க முடியலப்பா காப்பாத்து. எப்படி காப்பாத்துறாரு? அங்க தேவ காப்பாத்துறாரு, வந்து ஞானத்தை சொல்லி காப்பாத்துறாரு. அப்ப உண்மையில அவங்க பக்தி பண்ணதை அவரை வர வைக்கிறது தான். இப்ப அவர் கிடைச்சிட்டார். இப்பவும் பக்தி செஞ்சீங்கன்னா ஞானம் புரியலன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. வந்ததுக்கு அப்புறமும் நீங்க போய் வாங்க வாங்கன்னு போய் போட்டோ போய் கூப்பிட்டீங்கன்னா இல்லையா? முதல்ல பாரதத்துலதான் இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. 84 பிறவிகள் அந்த தேவதைகள் எடுத்து எடுத்து அவங்க அதிர்ஷ்டமே இப்ப கெட்டு போச்சு. அதிர்ஷ்டம் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. இப்ப மீண்டும் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாரு. ஏன்னா அப்பா வந்ததே எதுக்கு? அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக. சொல்லுங்களா, குரு பார்வை பட்டுச்சு இல்லையா? குரு பார்வை பட்டால அதிர்ஷ்டம் உருவாயிடுச்சு அப்படின்னு. சரி சரி. இப்ப பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள், உங்க அதிர்ஷ்டம் தானா வந்துடும். அவர் வந்துட்டார், வழியை சொல்றாரு. சொல்ற வழி என்னது? என்னை நினைவு செய்யுங்க. யாருக்கு சொல்றாரு? குழந்தைங்களுக்கு சொல்றாரு, ஆத்மாக்களுக்கு. நீங்க மிகவுமே பாவாத்மாக்களா ஆக்கிட்டீங்க. எல்லா ஆத்மாவும் விட அதிக பாவம் செஞ்சது யாரு? தேவதை ஆத்மாக்கள் தான். முதல்ல சிவபாபாவுக்கு தான் பக்தி செய்யப்படுது. அதுதான் அதிபச்சாரி பக்தி.
பிறகு பக்தியும் கூட விபச்சாரியா ஆகிடுது. அதுக்கு என்ன அர்த்தம்? அபிவிபச்சாரினா ஒருத்தருடைய வழிப்படி நடக்கிறது, விபச்சாரினா கலப்படம் கலப்படம் ஆயிடுது. ஆக யாரு பகவான்னு சொல்லப்படுறாரோ இந்த உலகத்தினரால, அவரே நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார்ன்ற நிச்சயம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும். இதுதான் பெரிய விஷயம். இதுல பாபா என்ன சொல்றாரு, பாபா என்ன சொல்றாரோ அதைத்தான் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றாரு ஸ்ரீமதி. நாம பட்டுக்கு இல்ல நம்ம மத்ததை பத்தி பேசலாம் அப்படின்னா நம்ம நேரத்தை நம்ம வீணாக்குறோம். ஆனா நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. டைரக்டா பாபா ஞானத்தை சொல்ல மாட்டாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. பாபா ஞானமே வரவே வராது. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க, ஸ்கூலுக்கு போனா கடவுளை பத்தி மதத்தை பத்தி எல்லாம் பேச சரி தான் போனோம். சரி அவங்க கடவுளை பத்தியே சொல்லக்கூடாதுன்னாங்க, நாம அதை பத்தியே சொல்லாமலே எடுத்துடலாம். அப்படிதான் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம போகவே தேவையில்ல. அதை மத்தவன் பண்ணிட்டு போறான், மத்த விவகாரம் பண்ணிட்டு போறான். அவனுக்கு தான் கடவுளை பத்தி தெரியாது. நாம போனதே கடவுளை வெளிப்படுத்ததான் இல்லையா? அப்ப யுக்தியா கொஞ்ச நேரம் அந்த அமைதி எதுக்கு வரணும் அதெல்லாம் சொல்லிட்டு, இதை மனிதர்கள் சொல்ல முடியுமா ஆத்மா பத்தி? இன்னைக்கு கூட நம்ம அப்படித்தானே சொன்னோம் இல்லைங்களா? அப்ப யார் சொல்ற? கடவுள் சொல்றாரு. அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, பட் கடவுள் சொல்றாருன்னு அந்த வேர்டை சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். கடைசியிலும் கடவுளை நினைக்கிறது எப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அப்ப அதுதான் ஸ்ரீமத். அவர் நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க சொல்லணும், மற்றது எதுவுமே நீங்க சொந்தமா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப ஏன்னா கடவுள் சொல்றாருன்னு நிச்சயம் வந்துட்டா மற்ற கேள்வி எல்லாம் போயிடும். இல்லாட்டா இது எப்படி உங்களுக்கு தெரியும், இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டோமோ ஏதோ நாம ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி. இது எல்லாம் அவர் சொல்ற, நீங்களும் தெரிஞ்சுக்கணும், வாங்க நேரடியா வந்து கேளுங்க. அப்ப அந்த நிச்சயம் இருக்கணும். நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது கடவுள்னு நமக்குமே. அவருக்கு எந்த சரீரமும் கிடையாது. அதனால இந்த பிரம்ம பாபாவுடைய சரீரத்துல உட்கார்ந்து பேசுறாரு. உங்க ஆத்மா எப்படி இந்த சரீரத்துல வருவதன் மூலமாக பேச தொடங்குதோ அதே மாதிரிதான் அவரு இந்த உடம்புல வந்து பேசுறாரு. சில சமயம் மனிதர்கள் இறந்துடுறாங்க, மயானத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அசைய தொடங்குறாங்க. அப்படின்னா ஆத்மா சென்று பிறகு வந்தது என்பது கிடையாது. ஆத்மா முற்றிலும் சூக்ஷ்மமானது. அது எங்கேயோ மறைஞ்சு விட்டிருந்தது, சுய நினைவு அற்று இருந்தது, யாருக்கும் தெரியலன்னு சொல்லலாம். இப்படி அவ்வப்போது நடந்துருது. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் பார்த்தீங்களா? உடம்ப விட்டு ஆத்மா போகலன்ற. ஆனா அது மாதிரி ஆயிருக்கு இல்லையா? சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, திடீர்னு அவங்க ஏஞ்சி வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் செத்துட்டானே நினைச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ரகசியம். உடம்புல அது எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சுன்றாரு. எந்த இடம்லாம் அவர் சொல்லல. அது கரெக்டா உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தா கரெக்டா உடம்பு இயக்கும். அது எங்கேயோ மறைஞ்சிச்சு, ஆனா உடம்பு விட்டு வெளியே போகலன்றாரு. இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? இன்னைக்கு வானிலை தான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம என்ன நினைச்சுக்கோம்னா அது போயிட்டு வந்துடுது பிள்ளை இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பாபா சார் சுய நினைவற்று இருந்தது, யாருக்கும் தெரியலன்னு தான் சொல்ல முடியும். அப்பப்ப இப்படி நடந்துச்சு. சிதையில இருந்து கூட, சிதைனா என்னது, அந்த பாடை கட்டி எடுத்துட்டு போறாங்களே, அதுல இருந்து கூட எழுந்துறாங்க. நெருப்பு வைக்கும் போது எழுச்சி வந்தவங்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அட பாவீங்களா, சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்களான்னு நினைப்பாங்கல்ல. பிறகு அவரை எழுப்பிக் கொள்கின்றனர். ஆக இது எதை குறிக்குது? ஆத்மா எங்கேயோ மறைஞ்சு இருந்துச்சு, பிறகு தனது இடத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மா இல்லைன்னா சரீரம் முற்றிலும் சவமாயிடுது. அப்ப உடம்பு விட்டு போகலன்னு அர்த்தம். அது எங்கேயோ உள்ளேயே எங்கேயோ மறைஞ்சிருக்குது. சாப்பாடு இப்படி போனாதான் போவோம், சுவாச குழாயில போச்சுன்னா போகாது இல்ல. அது மாதிரி ஆத்மா இந்த இடத்துல இருந்தா அது இயக்குது பிள்ளை இருக்கு, வெளில போனா அது இயங்காது பிள்ளை இருக்கு. ஆனா உள்ளேயே இருந்திருக்கு இல்லையா? இப்ப பாபா சொல்றோம், ஆக ஆத்மாக்களின் தேசம் பரந்தாமம். நாம அங்க அந்த வீட்டுல வசிக்கிறவங்களா இருந்தோம். பாருங்க, மம்மாவுடைய ஆத்மா, அந்த மம்மா புக்கை படிச்சவங்களுக்கு தெரியும். மம்மாவுடைய ஆத்மா மேல வந்துச்சு சிவபாபா கிட்ட. வந்த உடனே சிவபாபா சொல்றாரு, சரி நீ உடம்புல இருந்துகிட்டே உடம்புல இல்லாத பயிற்சி பண்ணி இருக்கிற இவ்வளவு நாளா, இப்ப நிஜமாலே உடம்பு விட்டு வந்துட்ட, இப்ப உடம்புக்குள்ள போய் பாரு எப்படி இருக்குது டிஃபரன்ஸ், அந்த பயிற்சிக்கு இந்த பயிற்சிக்கு. அப்ப உள்ள போயிருக்கிறாங்க. போனா உடம்பு அசைக்க முடியல. கொஞ்ச நேரத்துலதான் அவர் சொல்லியிருப்பாரு, ஆனா அதுக்குள்ள உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அசைக்க முடியல.
முகம் மட்டும் அந்த ஒரு மலர்ந்த முகம் மாதிரி இருந்துச்சுன்றாங்க. அந்த ஆத்மா உள்ள வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிடுச்சு. அப்ப ஆக ஆத்மாக்களுடைய தேசம் பரந்தாமம் அங்க இருந்துதான் சரி, அங்க அந்த வீட்டுல வசிக்கிறவங்களா தான் நாம இருந்தோம். முதல்ல ஆத்மாக்களாகிய நாம அந்த வீட்டுல இருந்து சத்தியுகத்துக்கு தான் வந்தோம். தேவதைகளாக இருந்த பாரதவாசிகள் மட்டும்தான் அங்க வந்திருப்பாங்க. இப்ப நான் இந்தியர்கள் சொல்லிக்கிற எல்லோரும் அங்க இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் தேவதையா எந்த பாரதவாசி இருந்தாங்களோ அவங்கதான். பாபா பாரதவாசிகள் சொல்றதே யார சொல்றாரு? சத்தியுக திரேதாயுகத்துல இருந்தவங்களை மட்டும்தான் பாரதவாசிகள் சொல்றாரு. ஆனா அவங்க இப்ப அமெரிக்காவை கூட இருக்கலாம், ஆனா அவங்க பாரதவாசிகள் தான். அப்ப உண்மையிலே எந்தெந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். புத்த தர்மமும் நிலையா இருக்கும், கிறிஸ்தவ தர்மமும் நிலைச்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் நினைச்சுக்கணும், ஐயோ இப்படியே போயிடுச்சுன்னா இந்த மதமே அழிஞ்சிடும் இருக்கேன்னு நினைச்சிட்டு தான் பயந்துட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை வளர்க்குறாங்க. ஆனா பாபா சொல்ற இயற்கையின் விதி சொல்ற, ஒரு தர்மம் உருவாயிடுச்சுன்னா உலகம் அழியிற வரைக்கும் அது இருந்தே தீரும். ஏன் தர்மம் அப்படி அழியுதா? எதுவுமே இல்லை. நமக்கு தெரியாத நிறைய மதங்கள் இருக்கு. மலைவாசிகள் அவங்களாம் என்ன தர்மம் எதை கும்பிட்றாங்கன்னு தெரியல, ஆனா இருந்துதான் இருக்கிறாங்க. அவங்க மதம் மாதிரியா போயிட்டாங்க. மாறுறவங்க அது ஆத்மாக்கள் தான் மாறுறது, உள்ள இருக்கிற ஆத்மா மாறி போவோம். ஆனா அது இருந்துட்டு தானே இருக்கு. இப்ப பாபா சொல்றாரு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் மறைஞ்சு இருக்கு, மறைஞ்சிருச்சு. எது அது? ஆதிசனாதன தேவன். எல்லா மதமும் இருக்கும், ஆனா இந்த ஒரு மதம் மட்டும்தான் மறைஞ்சிருக்கு. இறைவனே உருவாக்குனது அந்த ஒரு மதம் மட்டும்தான் மறைஞ்சு போயிடுச்சு. மனிதர்கள் உருவாக்குன எல்லாமே இருக்கு. தம்மை தேவதா குலத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்க யாருமே இப்ப கிடையாது. யாராவது மதத்துல தேவதா தர்மம் போடுறாங்களா? யாராவது கிடையாது. பாரதவாசிகள் தன்னுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. நம்முடைய இல்லற தர்மம் தூய்மையா இருந்துச்சு. சம்பூர்ண நிர்விகாரியாக மகாராஜா மகாராணியின் ராஜ்யம் இருந்துச்சு. அவங்களத்தான் பகவதி லக்ஷ்மி பகவான் நாராயணர்னு சொல்றாங்க. உண்மையிலே பகவான் ஒருத்தர் தான், அவர்தான் ஞானக்கடல். இந்த லக்ஷ்மி நாராயணன் கிட்ட எந்த ஞானம் இருந்தது? ஞானம் இருக்குமா லக்ஷ்மி நாராயணன் கிட்ட? எப்போ லக்ஷ்மி நாராயணன் எங்க இருப்பாங்க? அவங்க கிட்ட ஞானம் இருக்குமா? இருக்காது. அப்ப எப்படி அவங்க ஞான கடலா இருக்க முடியும்? அவங்க எப்படி கடவுளா இருக்க முடியும்? இல்லையா? அதான் சொல்றாரு. மற்றபடி அவங்க சம்பூர்ண நிர்விகாரியா இருப்பாங்க, உயர்ந்தவங்க தான், அதெல்லாம் உண்மைதான். தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க, அதுவும் உண்மைதான். இப்ப அவங்க தர்மத்தையே மறந்துட்டாங்க. அப்பவே தூய்மையா இருக்கும் போதுமே அவங்களுக்கு ஞானம் கிடையாது. அதனால அவங்களும் பகவான் பகவதியிலும் கிடையாது. ஒரு கடவுள் தான், அவருதான் ஞானக்கடல் சிவபாபா. அவரே உட்கார்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த படிப்பை அங்க போனவங்க மறந்துடுவீங்க. அடுத்த பிறவில பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு ராஜா சந்திப்போம். ஆனா இங்க உட்காந்து படிச்சோன்றதே தெரியாது. எவ்வளவு சூப்பரான டிராமா இல்ல இது? செமையா இருக்கும். ஆனா இப்படி முயற்சி பண்ணிதான் அப்படி அடைஞ்சோன்றதெல்லாம் மறந்துடுவீங்க. நம்முடைய ஆத்மாவில 84 பிறவிகளுடைய பதிவுகள் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு இப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஆத்மா பாருங்களா, அடுத்த பிறவில நீங்க என்ன நடிப்பு நடிப்பீங்கன்றது இருக்குது, ஆனா ஞாபகம் அங்க ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வரும். எப்படி டேப்பு போட்டு அது அந்தந்த டைம் வரும்போது அந்தந்த பாட்டு வரும், ஆனா அதுக்கு முன்னாடி வராது. அதே மாதிரிதான் இதுவும் இருக்குது. ஆத்மா இப்ப ஞானத்தை எடுக்குது, ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. சத்தியுகத்துல போய் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை செயல்படுத்துவீங்க. இப்ப என்ன பண்றோம்? சேமிக்கிறோம், செலவு பண்ணல. அங்கதான் செலவு பண்றோம். 5000 வருஷத்துக்கு தேவையானதை எல்லாம் இப்ப சேமிச்சு வச்சுக்கிறோம்.
பணக்கார வீட்டிலேயே பிறக்குது இல்லையா? நாம 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்தணும்னு நீங்க தான் சொல்ல முடியும். மற்றவங்களாம் 84 பிறவி சொல்ல முடியாது. இப்ப பாபா கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை நாம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லாருமே அந்த தாத்தா சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறாங்க. அப்ப நாம யாரு? ஆனா தாத்தா கிட்ட இருந்து அடையிறோம் தான். ஆனா இந்த தாத்தா எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, உண்மைதான். ஆனாலும் எல்லாருக்கும் சமமா கொடுக்கிறாரா? இல்ல, அவங்க முயற்சிக்கு ஏற்றபடிதான். சமமாவும் கொடுக்கிறாரு, சமமாவும் கொடுக்கிறாரு. அப்பா என்ன பண்றாருன்னா, பாருப்பா, இந்த பெட்டி ஃபுல்லா வயிறு வயிடுறோம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். ஒரு சிலர் நினைச்சா 5 நிமிஷம்லாம் இருக்காது, அது வரும், அரை மணி நேரத்துக்கு வரும் அப்படின்னு பொறுமையா எடுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஐயோ 5 நிமிஷம் இப்ப கூட முடிஞ்சிடும், டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் மாமாவுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். மாமா என்ன பண்ணா, இது கட்டிச்சு இது கட்டிச்சு, எவ்வளவு முடியும் எடுத்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், இன்னும் இருக்கும். அப்படிதான் பாபா சொல்ல, அவர் பல வருஷமா சொல்றாரு. அதான் பாபா சொல்றாரு, நரி வருதுன்னா சரி, புலி வருதுன்னாங்க, திடீர்னு வந்தோன்னா ஐயோ அதுக்குள்ள வந்துச்சா, சாகும்போது சங்கரான்னா வேலைக்கு ஆகாது. அப்ப முயற்சியின் அடிப்படையில அவரு ஃபுல்லா கொடுக்கிறாரு சமமா, ஆனா முயற்சியின் அடிப்படையில நீங்க அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுல பாக பிரிவினையே கிடையாது. பாபா ஒண்ணு யாருக்கும் பிரிச்சு கொடுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்ன ஒருத்தனை ஏழையாவும் ஒருத்தனை பணக்காரனாவும் படைக்கிறாரா அப்படின்னா, அவரு படைக்கல, நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, நான் ஏழையாவே இருந்துக்கிறேன் போதும் இல்லையா? இப்ப என்னால தூய்மையா இருக்க முடியாது, நான் ஏழையாவே இருந்துக்கிறேன் இப்ப சொல்லிட்டேன்னா, சத்தியுகத்துல இருந்து ஏழையா வரும். அதுதான் பெரிய விஷயம். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, பாக பிரிவினை எல்லாம் கிடையாது. அஞ்ஞான காலத்துலதான் பாகத்தை பிரிக்கிறாங்க. நான் வைகுண்டத்தை ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்றாரு. அதுல யாரு உயர்ந்த பதவியை அடைவது, அது உங்க முயற்சியின் ஆதாரத்தின்படி தான் இருக்குது. நான் எனக்கு இவங்களதான் பிடிக்கும், நாராயண உட்கார வைங்க, இவங்களதான் பிடிக்கும், நாராயண அங்க, இவங்களதான் பிடிக்கும், நாராயண அங்க சொல்றது கிடையாது. அங்க இருக்குது, நான் சொல்றது அப்பயே ஃபாலோ பண்ணிட்டேன்னா அங்க போய் உட்காந்து நம்ம வந்தோடனே குழந்தை நாராயண அங்க தான் ஒவ்வொரு குழந்தையும் கூப்பிடுறாரு. ஆனா அது சொல்றது நாம என்ன ஆச்சோம், பிரம்மா பாபாவுக்கு சொல்றாருப்பான்னு நினைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப உயர்ந்த பதவி அடையிறது உங்க முயற்சி ஆதாரம். அப்ப என்ன முயற்சி அப்படி பண்றோம்? கரெக்ட். பட் அப்பா அப்படி என்ன சொல்றாரு, ஆத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவு சரி. அப்ப நினைவு பண்ணா போதுமா? வாணி தேவை இல்லையா? தேவை. ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நினைவுல இருக்கணும். தினம் தினம் சொன்னாதான், தினம் சொல்லி கேட்டே மறக்குதுன்னா, இதை கேட்கவே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் இல்லையா? இப்ப பாபா சொல்ற, எந்த அளவுக்கு அப்பாவை நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாவ கர்மங்கள் அழியும். இந்த பாவ கர்மங்கள் பழைய சமஸ்காரம் தான் அப்பாவை நினைக்க விடாம பண்ணுது, ஆஸ்தியா அடைய விடாம பண்ணுது. அப்பாவை நினைவு செய்ய செய்ய பாவங்கள் அழியும், எரிய எரிய தூய்மை அடைவீங்க. தங்கத்தை வட்டியில, அதாவது நெருப்புல போடுறாங்க, அப்பதான் அந்த தங்கத்துல இருக்கிற கரை கலப்படம் நீங்கி உண்மையான தங்க கட்டியா ஆகுது. இந்த ஆத்மா கூட, அதாவது பிரம்ம பாபாவுடைய ஆத்மா கூட உண்மையான தங்கமா தான் இருந்துச்சு. இங்க நடிக்க வருது. முதல்ல தங்க யுகத்துக்குடைய தங்க புத்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல எது கலப்படம் ஆச்சு, வெள்ளி. அப்ப கொஞ்சம் தூய்மையற்றதா ஆச்சு. பிறகு போக போக கொஞ்சம் கொஞ்சமா தரம் குறைஞ்சபடியே போயிட்டு இருக்கு. வீடு கூட முதல்ல புதுசா இருந்துச்சு, பிறகு போக போக பழசாகிட்டே போகுது. 100 வருடங்களுக்கு பிறகு பழசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகமும் கூட புதுசாவும் பழசாவும் ஆகுது. இந்த வீடு புதுசா இல்ல பிரதர், ஒரு வருஷம் ஆகுது கட்டி சொல்றோம். அப்ப ஒரு வருஷத்துல அது பழசாகுது இல்லையா? உலகத்துக்கும் அப்படிதான். அப்ப புது உலகம்னா என்னது, அந்த 1ஆம் தேதி வந்ததா அது புது உலகம்.
அடுத்த நாளே அது கொஞ்சம் கொஞ்சமா குறையதான் ஆரம்பிக்கும். அப்ப புது உலகம் தான் இறைவன் கொடுக்குற ஆஸ்தி, பழைய உலகம் கிடையாது. திரேதாயுகத்துக்கு வந்தா போதுன்னா அது இறைவன் கொடுக்கல, இறைவன் கொடுக்குறது சத்தியுகம் மட்டும்தான். நீங்க அதை எடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, எப்படி பிரம்ம பாபாவோட ஆத்மா ஃபர்ஸ்ட் தங்க புத்தி, அப்புறம் வெள்ளி, அப்புறம் கடைசியில இரும்பாச்சோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஆகுது. புதுசாகவும் பழசாகவும் இந்த பூமி மாறுது. இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது புதுசாதான் இருந்துச்சு. அதுல இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அது எங்க போச்சு? இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. இன்னையில இருந்து 5000 வருஷம் முன்னாடி இங்க சொர்க்கம் இருந்துச்சா? இருந்துச்சா பிரதர்? ஆனா பாபா சொல்றாரு இன்னையில இருந்து 5000 வருஷம் முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு. சரி, இன்னையில இருந்து 5000 வருஷம் முன்னாடி என்ன இருந்துச்சு? நம்ம சொர்க்கத்துல என்ன அனுபவம் பண்ணோமோ அதை இப்பவே அனுபவம் பண்ணோன்ற சங்கமத்துல. அப்ப இன்னையில இருந்து 5000 வருஷம் தான். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அப்படி பார்த்தா அதுவுமே கரெக்டா தான் இருக்கு இல்லையா? கரெக்ட், சூப்பர். இது எனக்குமே டச் ஆகாத பாயிண்ட். அதை தெரிஞ்சுக்கணும் தான் பாபா இதை கேட்க வச்சிருக்கிறாரு இங்க. சூப்பர் பாயிண்ட். சரி, இன்னொரு அர்த்தம், இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் அங்க இருந்துச்சுன்ற அப்ப அதை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள தேவதைன்னு சொல்லிக்க முடியாது. ஆனா பாபா சொல்றாரு இன்னையில இருந்து 5000 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. தேவதை ஆக போற அந்த மகிழ்ச்சி இப்ப வந்து சங்கமத்துல இல்ல, ஆக்சுவலா இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா இருந்துச்சுன்றாரு உலகம். புதுசா இருந்துச்சு 5000 வருஷம் முன்னாடி. இன்னையில இருந்து 5000 வருஷம் முன்னாடி இன்னையில புதுசுன்னு சொல்ல முடியாது, கிடையாது இல்லையா? தேவதைகள். இதை ஏன் நான் கேக்குறேன்னா, இதுதான் பாபா பாஷை. அப்பா பேசுறது குழந்தைக்கு தெரியணும்ல, தெரியும் தானே? இதுதான் அப்பாவுடைய பாஷை. ஆனா சங்கர் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, இந்த வாணி எடுத்துக்குவாங்க. பாருங்க 5000 வருஷம் முன்னாடின்னு சொல்லியிருக்காரு. நாராயணன் ஆட்சி புரிஞ்சான்னு சொன்னாங்க. நான் தாங்க அந்த நாராயணன் அப்படி சொல்லி அவங்க ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்பாவுடைய பாஷைப்படி அது ஒரு அர்த்தத்துக்காக சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு மேல ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க, அந்த அர்த்தத்துல சொல்றாரு. ஆனா இந்த ஞானத்தை கரெக்டா புரிஞ்சிக்காதவங்களை வந்து அவங்க அப்படி குழப்பிட்டு இருக்கிறாங்க. நல்ல பக்கா குழந்தை கூட விழறாங்க. ஆனா ஞானத்தை அப்பாவுடைய பாஷையை கரெக்டா புரிஞ்சுட்டா விட மாட்டோம் இல்லையா? அப்பா அப்படி சொல்றாரு. இந்த 100 வருஷம் சங்கமயுகம் கூட அப்படி இருக்கலாம். கரெக்டா 2036 இருக்குன்னா டக்குன்னு இந்த செகண்ட் கூட போயிடும். ஏன்னா பாப்பா சொல்றாருல எதிரில இருக்குதுன்ற திடீர்னு வந்து நான் பாப்பா 100 வருஷம் சொன்னா பாஷை புரியலையா? அப்ப பாஷை புரியலையான்னு கேட்பாரு. அப்ப 5000 வருஷம் முன்னாடி கூட தான் சொன்னாரு இல்லையா? அப்ப இந்த நொடி பாபா சொல்றாரு திடீர்னு சங்கமயுகம் முடியும்னு சொல்லியிருக்காரு வாணியில. அப்ப 2036 திடீர்னு சொல்ல முடியாது. நீங்க கற்பனையே பண்ண மாட்டீங்க, டக்குன்னு முடிஞ்சிடும்ன்றாரு. இப்ப பாபா சொல்றாரு அப்புறம் எப்படி அதை மதகுள்ள எடுத்து கிளாஸ்ல நெட்ல விட்டுறாங்க. 2036 வருஷம் வரைக்கும் இருக்கும், நீங்க போகலாம் வரலாம் அப்படின்னு. நாம பாபா சொல்றதை மட்டும்தான் கேட்கணும்னு பாபா ஏன் சொல்றாரு? அதுக்குதான் சொல்றேன். யார் சொன்னாலும் கேட்கிறேன். இப்ப நானுமே கூட கொஞ்சம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் இல்லையா? பாபா வாணியில இருந்து நான் படிக்கிறதுல அது வருதா? பாபா சொல்லி இருக்கிறாரா? அதை மட்டும்தான் இவங்க சொல்லிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பாபா சொல்லி என்ன பாரு, என்னை விட்டா பிரம்ம பாபா பாரு, அம்மாவை பாருன்னு கூட பாபா சொல்லல. ஏதோ ஒரு வானிலை தான் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிருக்காரு தவிர எப்பவுமே அப்பாவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. ஸோ அதை நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அவங்கள நாம பார்க்க மாட்டோம். சரி, இப்ப பாபா சொல்றாரு இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம். இப்ப நீங்க மதுபன் போய் 2 வருஷம் அங்க ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் மதுபன் வாசி தான். ஏன் நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்களா? நான் தப்பா சொல்ல மாட்டேனா? அப்ப நான் சொல்றதுக்கு என்ன ஆகும் இல்லையா? ஸோ பாபா அவங்க எப்படி புரிஞ்சிருக்கிறாங்களோ அதை சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றது 5000 வருஷம் முன்னாடி இருந்துச்சுல தேவதைகளுடைய ராஜ்யம். இப்ப அது எங்க போச்சு? 84 பிறவிகள் அனுபவிச்சு அது பழசாயிடுச்சு இல்லையா? இது ஒரு சினிமா ஜோக்ல கூட வரும், நான் கொடுத்தேனே புதுசா அது எனக்கு இப்ப அப்படியே வேணும்னுவாங்களே. அதே மாதிரிதான் பாப்பா கேட்கறேன், நான் புதுசா கொடுத்தேன்ல அது இப்ப எங்க போச்சு? யூஸ் பண்ணி பழசாக்கிட்டோம். இந்த பூமியை பழசாக்கிட்டோம். வண்டி பழசாயிடுச்சுன்னா மக்கர் பண்ணும்ல, அதே மாதிரிதான் உலகமும் மக்கர் பண்ணும். துக்கம் நிறைஞ்சதாயிடுச்சு. ஆத்மாவும் அழுக்காயிடுச்சு, கூடவே அது அணிஞ்சிருக்கிற இந்த சரீரம்ன்ற ட்ரெஸ்ஸும் அழுக்காயிடுச்சு. அழகா இருந்தவங்களே இப்ப கருப்பாகிட்டாங்க, அழகா இருந்து கருப்பாயிட்டாங்க. அதனாலதான் கிருஷ்ணரை வெள்ளையாவும் காட்டுறாங்க, கருப்பாவும் காட்டுறாங்க இல்லையா?
பாதி வெள்ளையா பாதி கருப்பா கூட காட்டியிருக்காங்க. அது மாதிரியும் இருக்குது படம். ஷாம் சுந்தர்னா, ஷாம்னா என்னது? கருப்பு. கருப்பு. சுந்தர்னா அழகு. சரி. கால் நரகத்தின் பக்கமும் முகத்தை சொர்க்கத்தின் பக்கமாகவும் காட்டணும். நீங்க கூட அந்த குலத்தை சார்ந்தவங்க தான். இது இன்னமும் கிருஷ்ணருடைய இது மட்டும் கிடையாது. கால் நரகத்து சூப்பர் போட்டோ இல்லையா? கால் நரகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது அது கூட பாபா சொல்லுவார் இல்லையா, சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது கூட கால் வந்து வீட்டை நோக்கி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நரகத்தை விட்டுட்டு அவர் போறாரு சொர்க்கத்துக்குன்ற அர்த்தத்துல இருக்கும் போல இருக்கு. சரி, அப்ப பாபா சொல்றாரு உண்மையிலே எப்படி காட்டணும்? கால் நரகத்திலே முகம் சொர்க்கத்தின் பக்கமாகவும் காட்டணும். நீங்க கூட அந்த குலத்தை சார்ந்தவங்க தான். உங்களுடைய கால் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தின் பக்கமும் இருக்குது. இப்ப நீங்க முதல்ல நிர்வாண தாமத்துக்கு போயிட்டு பிறகு சொர்க்கத்துல வரப்போறீங்க. கலியுகத்துக்கு தீப்பிடிக்க போகுது. பீரங்கிகளின் குண்டு மழை, நெருப்பு, நிலநடுக்கம் எல்லாமே ஏற்படும். நம்ம நாட்டிலே அப்படி ஆச்சு இல்லையா? அப்படி இருக்கும். பாபா ஒரு வானிலை சொல்லியிருக்காரு தெரியுமா, நிறைய காசு இருக்கும், கோடி கோடியா இருக்கும், ஆனா எதையுமே செலவு பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி தானே ஆச்சு 2 நாள் 500 1000 இல்லையா? அடுத்தது ஒண்ணு சொன்னாரு, உங்களுடைய காசை ஃபுல்லா கவர்மெண்ட் வாங்கிக்கோ, உங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்லைன்ட்டு. இப்ப கூட திட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது இல்லையா? 4000 தான் எடுக்க முடியும்னா எதுவும் உங்களால அங்க இருந்தும் எடுக்க முடியாது. ஒண்ணு கவர்மெண்ட் பாதுகாப்பு, இல்லை மண்ணோட மண்ணா. அது எப்படி, ஆனா எப்படி வாங்குன்னு சொல்லல அவரு. உங்ககிட்ட பாதுகாப்பு இல்ல, எல்லாத்தையும் எல்லாம் உங்க நகையில இருந்து வீட்டுல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் போயிடுமா கடைசியில. அந்த அளவுக்கு மிலிட்டரி அந்த மாதிரி வன்முறை எல்லாம் நடக்கும்போது அப்ப யோசிப்பாங்க பாபா. இப்ப ஒண்ணும் யோசிச்சு இல்ல, பாபா குழந்தைங்கள நல்ல பெரிய வியாபாரி நிறைய பிளாக் மணி வச்சிருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இப்ப யோசிச்சிருப்பாங்களே கொடுத்து இருக்கலாமேன்ட்டு. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது தானே, எவ்வளவு பெரிய விஷயம். அதான் பாபா சொல்ற, கடைசியில நீங்க கேட்டாலும் நான் வாங்கிக்க மாட்டேன், இப்ப கொடுங்க. உழைப்பா, உடலாகட்டும், பொருளாகட்டும், ஆவி ஆகட்டும், எனக்கு தேவைப்படும் போது அது வேணும். எனக்கு தேவை தீர்ந்த அப்புறம் கொடுத்து நான் வாங்கிக்கிறதுக்கு நான் முட்டாள் வியாபாரி இல்லைன்ற பாபா. சரி, அந்த கால் நரகத்திலையும் முகம் சொர்க்கத்திலும் இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? இந்த கலியுகம் வந்து முடிஞ்சு போகுது, நான் சொர்க்கத்துக்கு போக போறேன்றது அர்த்தம். அதாவது உடல் இங்க இருந்தாலும் உயிர் வந்து மேல, முகத்துல இருக்கிற அந்த புத்தி இருக்குது அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். பாக்குறவங்க எல்லாம் தேவதையாகும், ஆத்மாவாகும், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படிதான் இருக்கணும். இங்க கால் மட்டும், ஏன்னா பாபா சொல்ல தேவதைகளுடைய கால் இந்த பூமியில படாது. இப்ப நீங்க இப்பவே சூக்ஷ்ம தேவதை, பரிஸ்தானா சூக்ஷ்ம தேவதை தான். சூக்ஷ்மமா தேவதை உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கிற எதுவுமே உங்களுக்கு எந்த குணாதிசயமும் தெரியாது சொல்லிட்டாரு. அதை இன்னும் ஆழமா சொல்றாரு. இப்பவே நீங்க அப்படி இருங்க, புரியலையா? கொஞ்சம் பயமுறுத்தி சொல்றாரு. தீப்பிடிக்க போகுது, பீரங்கி குண்டு மழை பெய்ய போகுது, நிலநடுக்கம் வரப்போகுது. ஏன் இன்னும் புத்தியும் இங்கே இருக்குது? காலு மட்டும்தான் இங்க இருக்கணும், புத்தியும் ஏன் இங்கே இருக்கு இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா முஸ்லிம் மதத்துல, இந்து மதத்துல, கிறிஸ்தவ மதத்துல பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த 2 மதத்துமே பாத்தீங்கன்னா இப்படி தலைய கீழே குனிஞ்சு சாஸ்தாங்கமா உழுவாங்கல்ல, உழுவாங்க. அல்லது தலையை நமாஸ் பண்ணும்போது கூட கீழே வைப்பாங்க. நம்ம பக்தி மார்க்கத்தின் பழக்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்கு அதுவும் அர்த்தம். முகம் கீழே வரக்கூடாது நமக்கு. பாபா இப்படி கூட பண்ணக்கூடாதுன்றது. தலை கூட நீங்க குனிய கூடாது. இறைவனுக்கே நீங்க தலை குனிய. முஸ்லிம் மதத்துல வந்து அல்லாவை தவிர நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அல்லாஹ் சொல்றாரு, நீ எனக்கு கூட ஏன்பா தலை வணங்குற? எனக்கு நான் காலா இருக்குது. நேத்து கேட்டாரு இல்லையா? கழுத்தே போயிடுச்சுன்னாரு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, தூய்மையற்ற ஆத்மாக்கள் அனைவரும் கணக்கு வழக்கம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. சோ புத்தி ஏன் அங்க இருக்கு இல்லையா? மீதி கொஞ்சம் பேர் தான் இங்க தங்கி இருக்க போறாங்க. தூய்மையான ஆத்மாக்கள் வந்தபடி இருப்பார்கள். இப்ப எல்லாருமே முள்ளு மாதிரி விகாரத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதிலும் ரொம்ப ரொம்ப மாதிரி குத்துறது எது
அதாவது பாபா சொல்றாரு மிகப்பெரிய விகாரம் எது? பெரிய முள் காமம். காம கோடரியை வீசுவது முள்ளாகி ஒருத்தரை குத்துறதுன்னு அர்த்தம் இல்லையா? அது அப்படி ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா இறைவன் சொல்ற முள்ளாகி குத்துற மாதிரி விஷயம். இங்கேயும் பாபா சொல்றாரு சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும். அதுக்குதான் இங்க வந்திருக்கிறீங்க. என்னை நினைவு செய்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பேன். நீங்க தூய்மை அடைஞ்சிடுவீங்க. நீங்க தூய்மையாக இருந்தபோது இல்லற விஷயங்களும் தூய்மையா இருந்தது. பாபா பாருங்க சொல்லாம ஒண்ணு சொல்லிட்டு போறாரு பாருங்க. அப்ப காம பார்வை, எண்ணம், வார்த்தை இது இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றது இல்லையா? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி 10வது படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே வீணான நிறைய பேரை இப்ப பார்க்க முடியுது. ஒரு காலத்துலதான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ண தப்பு தப்புனாங்க, இப்ப துக்கம் இல்லையா? அதை விட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க அதுக்கு வரல. விகாரம்னா என்னன்னு முழு தூய்மையாகிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. அப்ப பாபா சொல்றாரு என்ன நினைவு செஞ்சா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பேன். விகாரத்துல மூழ்கினா முதல்ல அப்பாவை நினைக்கவே முடியாது. ஆஸ்திக்கே இல்லைன்ட்ட இல்லையா? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணா விகாரம், இப்ப விகாரத்துக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா பாபா சொல்றாரு என்ன நினைவு செஞ்சா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பேன், தூய்மை அடைஞ்சிடுவீங்க. 2 நாள் முன்னாடி போன வாரமா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. என்னன்னா பாபாவுக்கு தானமா கொடுத்துட்டு திருப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா விகாரத்தை தான் அது சொல்றாரு. என்ன ஆகும் அப்படின்னா இல்ல கொடுத்துட்டு நீங்க திருப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா காலாட்படை இருக்கு பாருங்க, அதுலயும் லேட்டா பொறுமையா நடந்து வரவங்களா ஆயிடுங்களா. என்ன அர்த்தம்? பிரஜைக்கும் தாசி ஆயிடுவீங்க. அவ்வளவு மோசமாயிடுவீங்க. நீங்க தூய்மையா இருக்கும்போது இல்லற விஷயங்கள் கூட தூய்மையா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க தூய்மையற்றவராக ஆகிட்டீங்க. அதனால உங்க இல்லறம் கூட தூய்மையற்றதாக விகாரம் நிறைஞ்சதா இருக்குது. சத்தியுகத்துல வேலை காரியங்கள் கூட உண்மையானதாக நடக்கும். அங்க பொய்யெல்லாம் பேசக்கூடிய அவசியமே இருக்கிறது கிடையாது. ஆனா இங்க பொய் பேசலன்னா வேலையை போற மாதிரி டியூட்டி எல்லாம் இருக்குது நிறைய இல்லையா? பாபாவே கூட சொல்லியிருக்காரு, நான் பாபா பண்றது என் பிசினஸ்க்கு பேசிதானே ஆகணும், யுக்தியோட பேசுங்கன்னு சொல்லிருக்காரு. அவங்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் கிடையாது, அவங்களுக்கு மட்டும். அப்ப எப்ப ஆனா அங்க எல்லாமே உண்மையா இருக்குமா? பொய்னா என்னன்னே தெரியலாம். எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? சூப்பரா விளையாட்டு கூட அவங்களுக்கு போய் சொல்ல தெரியாது. எப்ப நிறைய செல்வத்தை, இப்ப நான் கூட சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு சமஸ்காரமாவே இருக்கும். அப்படியே அவங்களை பயமுறுத்துறது, திடீர்னு வந்துட்டனா அந்த ஏப்ரல் ஃபுல் அப்ப அப்படி பயமுறுத்தாங்களே, அதான் எனக்கு குஷியா இருக்கும். ஆனா இப்பதான் யோசிக்கிறேன், ஆனா அந்த நேரம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதையுமே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஃப்ரெண்ட், அவனும் இப்ப பாபா குழந்தை ஆயிட்டான், குருமூர்த்தின்ட்டு. நாங்க ஒன்னா ரூம்ல தங்கி இருந்தோம் ஒரு குடிசை வீட்டுல. அந்த இடத்துல நிறைய பாம்பு வரும். அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த டயர் ஒண்ணு இருந்துச்சு, நிறைய பாம்பு வரும், டக்குன்னு வந்து தூக்கி போட்டாங்க. தூக்கிட்டாவே பாம்புனா ஆனா எழுந்துச்சு, நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் தெரியுது அது எவ்வளவு பெரிய துக்கம். அப்ப நமக்கு விளையாட்டு மாதிரி தெரியுது. இப்ப நிறைய அப்பா அம்மாவுக்கு வர உடல் வியாதிக்கெல்லாம் குழந்தைங்க தான் காரணம் தெரியுமா? அந்த குழந்தைங்க விளையாட்டா பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு வியாதியை உருவாக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கே தெரியாது, போக போக தெரியும். நிறைய டார்ச்சர் பண்றது அவங்களுக்கு அது விளையாட்டா தான் பண்ணும், அது கத்தி கத்தி போக போக. ஸோ இது மாதிரி நம்மளே அறியாம நிறைய இந்த மாதிரி விளையாட்டு போய் சொல்லி துக்கத்தை தான் கொடுத்துருக்குறோம். அங்க எங்க பொய் சொல்றதுக்கான அவசியமே இருக்காது, எல்லாமே உண்மையா இருக்கும். பாபா சொல்ற கேலி பண்றது கூட அசுர குணம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கேலி விளையாட்டு கூட அசுர குணம்ன்றாரு. எப்ப நிறைய செல்வத்தை சம்பாதிக்கிற பேராசை வருதோ அப்பதான் போய் சொல்றீங்க, இல்லைன்னா ஏன் போய் சொல்ல போறீங்க இல்லையா? கவர்மெண்ட் கிட்ட இருந்து டாக்ஸை ஏமாத்தணும்னு நினைக்கும் போதுதான் நம்ம போய் சொல்றோம். அப்ப ஏன் ஏமாத்துறோம்? அதிகமாக்கணும், அதுக்காக தான். உண்மையை ஏமாந்துட்டாங்க. ஏமாந்துட்டாங்க எப்படி இல்லையா? கர்ம கணக்கு வச்சிருச்சு. அங்கேயோ அளவற்ற செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும், செல்வமும் அதிகமா கிடைக்கும், ஆசைனா என்னன்னு தெரியாது. அப்புறம் ஏன் போய் சொல்ல போறாங்க இல்லையா? தானியங்கள் முதலானவற்றுக்கு விலையே அங்க இருக்காது. அங்க யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விலைவாசி ஏறுது, டிமாண்ட், அங்க டிமாண்டே இருக்காது, அது பாட்டுக்கு நிறைய கிடைக்கும்.
அங்க யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜாவோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கு செல்வம் கம்மியா இருக்கனால ஏழைன்றான். இங்க இருக்கிற மாதிரி ஏழை இல்ல, அங்க இருக்கிற கடைசி கீழ்மட்ட ஏழை இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனோட பயங்கர பணக்காரனா இருக்கும் இல்லையா? அப்ப அளவற்ற செல்வங்கள் அங்க இருக்கும். யாரு நல்ல முயற்சி செய்வாங்களோ அவங்க அங்க மகாராஜாவா ஆவாங்க. வைர வைடூரியங்கள்னால ஆன மாளிகைகள் கிடைக்கும். முழுமையாக முயற்சி செய்யல பிரஜைகளில் சென்று விடுவீர்கள். பாபா அப்படிதான், இதுதான் பாபாவுடைய பாஷை. பாபா குஷிப்படுத்துவார் ஃபர்ஸ்ட், அப்புறம் மிரட்டுவார். நம்மள முயற்சி பண்றாரு குஷியிலேயே பாபா குழந்தை முயற்சி பண்ற குழந்தைங்க இருப்பாங்க, பயந்துட்டு முயற்சி பண்ற குழந்தைங்க இருப்பாங்க. ரெண்டுத்துமே பண்றாரு அவரு. ராஜா ராணி இளவரசன் இளவரசியில் முழுமையான குடும்பம் இருக்கும் அல்லவா? பிறகு பிரஜைகள்ல கூட வசிக்கிறவங்க பணக்கார மற்றும் ஏழை பிரஜைகள் இருப்பாங்க. அங்க எல்லாருமே தூய்மையா தான் இருப்பாங்க. ராஜா ராணி மந்திரி கூட ஒருவர் மட்டுமே. அங்க நிறைய மந்திரிகள்லாம் இருக்க மாட்டாங்க. ராஜாவிடம் ராஜ்யத்தை நடத்துற அளவுக்கு சக்தி இருக்கும். மந்திரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மந்திரி அங்க கிடையாது. இப்பதான் மஞ்சள் மந்திரி கிடையாது. ஆனா பாபா சொல்றாரு இருப்பாங்கன்றாரு. ஒரு மந்திரி தான் இருப்பாங்க. சத்யுகத்துல இருக்க மாட்டாங்க, திரேதாயுகத்துல இருப்பாங்க போல இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்குதான் சொல்றாருல மந்திரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஒரு மந்திரி தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா துவாபர யுகத்திலேயே ஒரு மந்திரி தான் இருப்பாங்க. அதான் என்னன்னு தெரியல, பாப்போம். அது துவாபர யுகத்துக்கு சொல்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா துவாபர யுகத்துல அங்கேயும் ஒரு மந்திரி தான் இருப்பாங்க இல்லையா? கலியுகத்துலதான் நிறைய மந்திரி வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு அறிவு சக்தி இழுக்குதோ அந்த அளவுக்கு மந்திரிகள் அதிகமாயிடுவாங்க. கலை குறையும் போது அந்த மந்திரியே, ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கிற திறன் கம்மியாயிருதுன்றது. அங்க எல்லோரும் தூய்மையா இருப்பாங்க. ராஜா ராணி மந்திரி கூட ஒருவர் மட்டுமே. அங்க நிறைய மந்திரிகள் இருக்க மாட்டாங்க. ராஜாவிடம் ராஜ்யத்தை நடத்துற அளவுக்கு சக்தி இருக்கும். யாருக்கிட்டையும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. இது எப்படி வந்துச்சு அந்த சக்தி? தூய்மையின் பலம். அதுதான் இந்த வித்தியாசம் இல்லையா? தூய்மையின் பலம் தான் அது. அப்ப இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலத்துல சொல்றவங்க கேட்கும்போது அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கு இல்லையா? அதுவும் தூய்மையின் பலம் தான். இப்ப ஜானகிதாதி பேசும்போது ஒரு கிளாஸ் ஒன்று வாட்ஸ்அப்ல வந்துச்சு. அப்படியே படிக்கும்போது பாபா வாணி படிக்கும்போது இருக்கிற வைப்ரேஷன் இருக்கு. தூய்மையின் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? சில இது பாத்தீங்கன்னா கோர்வே இல்லாம கூட பேசுவாங்க, ஆனா மயங்கி கேட்டுட்டு இருப்போம் நாம இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு ஏன்னா அந்த சக்தி இப்ப வந்துடுச்சு அவங்களுக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய இயக்கத்தை அவங்களால நடத்தவும் முடியுது. அந்த வயசுல யார் நடத்துவாங்க? அமைதியா. அவங்க என்ன சத்தமா போடுறாங்க? இரும்பு கரங்கள் கொண்டு உங்களை ஒடுக்கணும் சொல்றாங்க. அந்த நேரம் சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. டென்ஷனா யாராவது பார்த்துருக்குறாங்களா அவங்க? அது சொர்க்கம் தானே அந்த வாழ்க்கை இல்லையா? அப்ப பாப்பா சொல்றது ராஜாவிடம் ராஜ்யத்தை நடத்துற அளவுக்கு சக்தி இருக்கும். அதனால அப்பா புரிய வைக்கிற மாதிரி குழந்தைகளும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி இன்னைக்கு சொன்ன இல்லையா? பாபா சொல்ற மாதிரி தான் நீங்க புரிய வைக்கணும். இனிமையா புரிய வைக்கணும். பாபா சொல்ற ஞானத்தை தான் புரிய வைக்கணும். நாம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மற்ற கதை இது நல்லா இருக்குது என்டர்டைன்மெண்ட்டுக்கு இதை சொல்லலாம் அதை சொல்லலாம் அப்படின்னா நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா? பாபா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். பாரதவாசிகளை நாம தேவி தேவதைகளாக இருந்தோம். பாரதவாசிகளான நாம தான் தேவதைகளாக இருந்தோம். நம்ம ராஜ்யம் சத்தியுகத்துல இருந்துச்சு. இல்லற விஷயங்கள்ல தூய்மையா இருந்தோம். சொர்க்க வாசிகளாக இருந்தோம். பிறகுதான் நரகவாசிகளாக ஆகிறதுக்கு 84 பிறவிகள் இருக்க வேண்டியது. அப்ப பாருங்க, என்னையே அறியாம நான் பிரிச்சு படிச்சேன். இன்னைக்கு இதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு வருது. சொர்க்க வாசிகளாக இருக்கிறோம் படிச்சேன் இல்லையா? ஏன்னா அடிக்கடி இந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு போன் பண்றவங்களாம் அங்க வாசி யோகம் கத்துக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கொடுப்பாங்க, வாங்கன்னு சொல்லுங்க. என்ன யோகம்? சொர்க்க வாசி ஆகிற யோகம் இல்லையா? அப்படி அப்ப சிவன் கத்து கொடுக்கிற யோகம் வந்து நரகவாசி சொர்க்க வாசி ஆக்குற யோகம். இப்ப பாபா சொல்றாரு
சொர்க்கவாசிகளாக இருக்கும்போது தூய்மையான இல்லறம், தூய்மையான ராஜ்யம், தேவதைகள் வாழ்ந்த செல்வம் செழிப்பு நிறைந்த ராஜ்யமாக பாரதம் இருந்துச்சு. அந்த தேவதைகள் பயங்கர துக்கத்தை அனுபவிக்கிற நரகவாசியா ஆகிறதுக்கு 84 பிறவிகளை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த துக்கத்துல உச்சத்துல துடிச்சிட்டு இருக்கிற மனிதர்கள் சுகத்தின் உச்சத்துல இருக்கிற அந்த தேவதை ஆகிறதுக்கு ஒரு வினாடி தான். இதுதான் பாபாவுக்கு மகிமை இல்லையா? அன்பே சிவம்ன்றது. இப்ப ஏனில இது மிகவும் தெளிவா காட்டப்பட்டிருக்கு. நாம சென்று சொர்க்கத்துல ராஜ்யம் செய்வோம்னு இப்ப நம்ம புத்தியில வந்துருக்கு. சதா ஞாபகம் இருக்கணும். ஒரு வினாடி நான் எதுக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம இப்ப ஒரு இடத்துக்கு சேவைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், எதுக்கு போறோம்னு மைண்ட்ல இருக்குன்னா நான் சேவை செய்ய போறேன்னு இருக்கக்கூடாது. நான் ராஜ்யத்தை அடையிறதுக்கு போறேன், வேட்டையாட போறேன். பாபா சொன்னால நாலாபுறமும் போய் வேட்டையாடிட்டு வாங்க. இப்ப நம்ம ஊரா என்ன பண்றோம்? வேட்டையாடுறோம். இதன் மூலமாக வேட்டையாடுறோம், டெக்னாலஜியை வச்சு இல்லையா? நெட் மூலமா பண்றது, இதன் மூலமாக வேட்டையாடிட்டு இருக்கிறோம். எதுக்கு? ராஜ்யத்தை. அப்ப சொர்க்கத்துல ராஜ்யம் செய்வோம்னு உங்க புத்தியில இப்ப வந்திருக்கு. சோ இப்படி நீங்க பழக போகும்போது ராஜ்யத்தை கைப்பற்றலாமா? போங்க, சென்னையை கைப்பற்றலாமா? அதை கைப்பற்றலாம். நான் சொன்ன எங்க ஊர்ல எல்லாம் இப்படி பஸ் ஒட்டி இருக்கிறோம், இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஒன்னு ஒரு சிஸ்டர் சொன்னா, நீங்க சீக்கிரமா சென்னையை ஆக்கிரமிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்பதான் இந்த போர் இதுலதான் நாம காட்டணும் இல்லையா? இப்ப ஆக்கிரமிச்சிடலாமா? சரி, எல்லாருமே ரெடியா இருக்கிறீங்க இல்லையா? சூப்பரான சிவசக்தி சேனைகள். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். தந்தை தான் சத்தியத்தை சொல்லி நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குறாரு. மனிதர்கள் பொய்ய சொல்லி நரன்ல ரொம்ப மோசமானவங்களா ஆக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை பாபா குழந்தைங்க சொல்லலாமா? அப்ப பாபா ஞானம் சொல்லும்போது மற்றது பேசுறதே பாவம் இல்லையா? அதை நம்ம கவனமா இருக்கணும். மத்தவங்க பேசுறாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதான் பாபா சொன்னாரா அதான் கரெக்ட். அப்ப ஏன் சரி பாபா வந்து அந்த கதை இந்த கதைன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் டைம் இல்ல? 100 வருஷம் இருக்கு மத்தேஜ் அவருக்கு. அவருக்கு 100 வருஷம் இருக்கு. சொன்னா பக்தி விஷயமா இருந்தது கதை சொன்னாக்கா 2500 வருஷம் பக்தி விஷயத்தை கேட்டு கீழே போனீங்க. இருக்கிறது 100 வருஷம் தான், ரொம்ப கம்மி. அது 100 வருஷமே கம்மி. அந்த 100 வருஷத்துல கூட ஒரு வீணான விஷயம் கூட என் குழந்தை கேட்க கூடாது. கேட்டதையும் மறந்துருங்க, படிக்காதீங்க, சொல்லாதீங்க, பார்க்காதீங்க. நான் சொன்னதை மட்டும் கேளுங்க, நான் சொல்றதை மட்டும் பண்ணுவேன். விஸ்தாரத்துல இருந்து சாரமாக்குறது அந்த அர்த்தம் கிடையாது. அது கேட்டுதான் நீங்க கீழே போனீங்கன்னு. அப்ப 100 வருஷமே அவருக்கு டைம் கம்மினா, நாம ஒரு கோயில்ல 5 நிமிஷத்துல பட விளக்கம் சொல்றதுல தேவையில்லாத பேசினா எவ்வளவு பெரிய பாவம் பண்றோம், எவ்வளவு பெரிய பாவம் பண்றோம் இல்லையா? இறைவன் சொன்ன விஷயம், ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம எதுக்கு சொல்லணும்? நாங்க புதுசா சொல்றோம். அப்ப அவங்க கேட்டாங்கன்னா இது எந்த வேதத்துல இருக்குதுன்னு கேட்டா, கீழே பாருங்க என்ன போட்டிருக்கிறோம், இறைவன் சொன்னாருன்னு போட்டிருக்கோம் இல்லையா? சிவபெருமான் போதிக்கும் ராஜயோக தியான முறைன்னு போட்டிருக்கோம். ஸ்ரீமத் பகவத்கீதையில இருக்கிற ராஜயோக தியான முறைனோ பைபிள்ல இருக்கிற தியான முறைனோ போடல. இறைவன் நேரடியா சொல்றத நாங்க சொல்றோம். ஏத்துக்கிறது உங்க இஷ்டம், அவ்வளவுதான் இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, அதுதான் சத்தியத்தை உரைத்து நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குற அந்த சத்தியவானுடைய குழந்தைங்களும் எப்படி இருக்கணும்? சத்தியவான. சத்தியத்தை உரைச்சாதான் நாராயணன் ஆவீங்க. இல்லைன்னா அவங்களை இன்னும் மோசமாக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சரி அவங்க வழியிலே போவோம், சரி உட்கார்ந்து காலை இப்படி வச்சு உட்காந்துக்குங்க, கொஞ்சம் யோகாசனம் பண்ணுங்க. அவங்களுக்கு ராஜயோகனா என்னன்னு தெரியும், உங்க நேரத்தையும் நீங்க வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காக பர்மிஷன் அவங்க கஷ்டப்பட்டு இல்லையா? ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்மளும் போய் சரி எல்லாரும் உட்காருங்க இப்படி பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நமக்குள்ள இதுதான் பண்ணாங்க. ஆனா நம்ம மாறல. நாம என்ன பண்ணோம், அழகா ஒருத்தர் இட்டுட்டு போய் அவங்க தனியா போய் கிளாஸ் எடுக்கணும். அதான் பேசிட்டு இருக்கும் போது கிளாஸ் எடுத்தீங்கன்னா அது அதை விட பயங்கரமா இருக்கும் இல்லையா? அழகா இங்க வாங்கன்னு போய், அப்ப உங்களுக்கு நல்ல சான்ஸ் டிராமா கொடுத்துருக்குது. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கல இல்லையா? இல்ல அவங்க சொல்லும் போதே டக்குன்னு நீங்க அவங்க கூட போய் சொல்லி புரிய வைக்கணும். இது இப்படிதான் அப்படி அந்த நேரம் புரிய வச்சும்போது, ஓ சரி
அப்படின்னுவாங்க. ஏன்னா நம்மளும் கரெக்டா இருக்கும். எடுக்க சொல்றாங்க, பட் ஆனா டைமிங் சீக்கிரம் முடிச்சிருங்க, இப்ப பாப்பா சொல்றது பஸ் இல்லன்னு தான் சொன்னாங்க. சத்யநாராயணனுடைய கதையை கேட்கிற அந்த மனிதர்கள் யாருமே நரன்ல இருந்து நாராயணன் ஆகல. ஏன்? அதுல உண்மை இல்லை. அதை கேட்டு நாராயணன் ஆகல. நாம எல்லாரும் நாராயணன் ஆக்குறோம் இல்லையா? அப்ப பொய் சொல்லக்கூடாது. ஆக அது பொய்யான கதை அல்லவா? யார் நாராயணன் ஆகலையோ அந்த ஞானம் என்னது? பொய். அப்ப நாம போய் சொல்லிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அது நடக்குமா? கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நீங்க அவங்களுக்கு தூக்கல. நாம என்ன பண்ணோம், எல்லாம் முழுகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி கையை போய் தூக்குங்க போங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நாம என்ன பண்றோம், கிட்ட போய் இன்னும் போன்ட்டு தள்ளி விட்டுறோம். வேற விஷயத்த பேசினா என்ன அர்த்தம்? தள்ளி விடுறோம்னு அர்த்தம், தூக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இந்த ஒரு விஷயத்த நீங்க பல தடவை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, கொஞ்சமாவது உள்ள பதி. மற்ற விஷயங்களும் பேசுறது, ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க. ஆத்மா, அது ஒரு 2-3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. நாம அங்க இருந்து வந்தோம், அவங்க ஆத்மான்னு அவங்க வாயால புரியறதுக்கு எப்படி சொல்ல வைக்க முடியுமோ அப்படி சொல்லலாம். ஆனா சத்யநாராயணனாக அவங்க ஆகாததுக்கு காரணம் என்ன? அது கட்டுக்கதை, பொய்யான கதை. ஆனா நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எதுக்கு? நாராயணன் ஆகிறதுக்கு லட்சியத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவங்க யாருமே நீங்க தூய்மையாகுங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்றது கிடையாது இல்லையா? அவங்க சொல்றதுக்கு நீங்க நம்ம வேலை கிடையாது இல்லையா? பாபா சொன்னது என்ன அதைத்தான் சொல்லும். பிடிக்கல அவங்க இஷ்டம். பிடிச்சிருந்தா மறுபடியும் கூப்பிடுறாங்க, இல்லை கூப்பிட வேணாம், அது தேவை. இப்ப நம்ம டைரக்டா தான் சொன்னோம், கூப்பிட்டாங்க தானே இல்லையா? ஹெச்எம்க்கு அவங்க வேற ஏதோ எதிர்பார்த்தாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு சொன்னா அவங்கள மறுபடியும் கூப்பிடுங்க, 10வது மறுபடியும் கேட்கணும்னு கூப்பிடுறாங்க. அப்ப நாம கரெக்டா உண்மையை சொன்னா கூப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? மறுபடியும் போய் உண்மையை தான் சொல்ல போறோம். உண்மையை சொன்னா கண்டிப்பா பிடிக்கும். ஆனா நம்மளே நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு. அதான் நம்ம பண்ற தப்பு. கண்டிப்பா கூப்பிடுவோம். ஏன்னா இத்தனை பேருக்கு அனுபவம் ஆச்சு, அவங்களுக்கு தான் அனுபவம் ஆகும் இல்லையா? ஆக்சுவலா டைம் கொடுத்திருந்தா அந்த குழந்தைங்களை விட்டு என்ன ஆச்சுன்னு நம்ம சொல்ல விட்டுருப்போம் இல்லையா? அது பெரிய கிளாஸுக்கு கேட்டுக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, மத்தவங்க யாரும் தூய்மையாகுங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்றதே கிடையாது. சத்யநாராயணனுடைய கதையை பௌர்ணமி எப்ப சொல்றாங்க? இப்ப இந்த சமயத்துல பௌர்ணமியை 16 கலைகள் நிறைந்த சந்திரன் சொல்றோம். முடிவுல சந்திரனின் மெல்லிய கோடு மட்டும் மீந்திருக்கும். அதத்தான் அமாவாசைன்னு சொல்றாங்க. அமாவாசைனா காரிருளின் இரவு. சத்யுகம் திரேதாவை பகல்னும் துவாபர கலியுகத்தை இரவுன்னும் சொல்லப்படுது. இந்த அனைத்து விஷயங்களும் புரிஞ்சிக்க வேண்டியவை. இதை சிவபாபா அமர்ந்து சொல்லி கொடுக்கிறாரு. அவர் தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கிறாரு. இந்த பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி ஆத்மாக்களுக்கு இந்த சத்திய ஞானத்தை கற்பிக்கிறார். இதுல பாருங்க, பௌர்ணமி அப்பதான் 16 கலை நிரம்பிய சந்திரன் சொல்றோம். 16 நாள் ஆகுது இல்லையா பௌர்ணமி அமாவாசை ஆகுறதுக்கு. ஆனா அமாவாசை அன்னைக்கு கூட ஃபுல்லா போயிடாது, நம்ம கண்ணுக்கு தெரியல. பட் ஆனா மெல்லிய கோடு இருக்கும். அந்த மெல்லிய கோடு தான் சங்கர் தலையில காட்டி இருக்குது. அது ஆக்சுவலா 3ஆம் பிறை கிடையாது, அது அமாவாசை கோடு. அது அவங்களுக்கு தெரியல. இவ்வளவு பெருசா கண்ணு தெரிஞ்சா அது 3ஆம் பிறை நிலவுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதே அந்த அமாவாசை கோடுன்னு அப்படி வச்சுக்கிறாங்க. அலையில நம்ம சந்திரன் தேஞ்சிட்டோம், முழுசா தேயல, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் நமக்கு ஞானம் இருக்கிறதுனாலதான் அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா இது தேவதை ஆத்மாக்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் தவிர மற்ற ஆத்மா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் கொஞ்சம் கூட அவங்க எடுத்ததே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு அது புரியல. நம்ம ஏற்கனவே கேட்டதுனாலதான் இது நமக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? இது ஒண்ணு. இன்னொன்னு பாபா இப்ப டச் பண்ணிருக்கிறாரு. என்ன டச் பண்ணிருக்காருன்னா, பௌர்ணமி அப்ப சத்யநாராயணன் கதையை அவங்க கேட்டுட்டே வந்திருக்கிறாங்க. யாரு? நாம தான் கேட்டு வந்தோம். கேட்டது மட்டும் இல்ல, சொன்னதும் நாம தான். பல ஜென்மமா சொல்லியிருப்போம் நாம சத்யநாராயணன் கதை. அது சத்தியமான சத்யநாராயணன் கதையா? இல்ல, கிடையாது. ஆனா இப்ப அதே பௌர்ணமி அப்ப கூட்டம் கோயிலுக்கு போறப்ப நாம போய் சத்தியமான சத்யநாராயணன் கதையை சொல்ல போறோம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, சோ இவருக்குள்ள அந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. சத்தியுகம் திரேதாயுகத்துல கலைகள் நிரம்பி இருக்கிறதுனால அது பகல்னும் குறைஞ்ச உடனே இரவுன்னு சொல்றோம். துவாபர கலியுகத்தை
எப்படி இந்த பிரம்மா பாபாவுடைய ஆத்மா பூர்வ மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் நானும் அதே இடத்துலதான் வந்து உட்கார்றேன். உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன புரிய வைக்கிறேன்? குழந்தை, நீதான் முதல்ல தூய்மையா இருந்த, பிறகு தூய்மையற்றவர் ஆகிட்டீங்க. இது பாருங்களா, இது ஆக்சுவலா பிளான் பண்ணி நாம எடுக்கல கிளாஸ். ஆனா இதே ரீதியா தான் நாமளுமே எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி இருந்தீங்க, அவ்வளவு சக்தி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, இப்ப இழந்துட்டீங்கன்னு சொல்றோம். அதுவும் பாபாவும் அதே தான் சொல்றாரு. வந்து என்ன புரிய வைக்கிறாரா? குழந்தை, நீ தூய்மையா இருந்து இப்ப தூய்மையற்றவர் ஆயிட்ட. இப்ப மீண்டும் தூய்மை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? தந்தையான என்னை நினைச்சு. நான் உன்னை நினைக்கணும். என்னை தவிர தூய்மையானவங்க உலகத்துல யாரும் இல்லை. தூய்மையானவங்களை நினை செஞ்சா தூய்மையாயிடும், தூய்மையற்றவர்களை நினை செஞ்சா தூய்மையற்றவர் ஆயிடும். தூய்மை அடையாம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஆனா வீட்டுக்கு திரும்பி போயே ஆகணும். உனக்கு வேற வழியும் கிடையாது. ஒன் வே போயே ஆகணும் இல்லையா? தூய்மை அடைஞ்சாதான் உங்களால பறந்து போக முடியும், எல்லாத்தையும் மறந்து போக முடியும். தூய்மை அடையலைன்னா மற்ற எண்ணங்கள் உங்களை இங்கேயே இழுத்து வச்சுட்டு இருக்கும். பதித்த பாவனா வாங்க, எங்களை தூய்மை ஆக்குங்க, அப்பதான் நாங்க பறந்து போக முடியும்னு தான் எல்லாரும் அவரை கூப்பிடுறாங்க. ஏன்னா தூய்மையற்றவர்கள் அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஏன்? தூய்மையான இடம், தூய்மையற்றவர்கள் போகவே முடியாது. யாரு நல்ல விதமா பாருங்களா, சிவபாபா வர மதுபனுக்கு வர, தாதி உடம்புல வர, அங்க போறதுக்கே தூய்மையற்றவர்கள் போக முடியாதுன்னா அவரு 1 மணி நேரம் தான் வந்து போறாரு. அங்கேயே போக முடியாதுன்னா அவர் நிரந்தரமா இருக்கிற இடத்துல தூய்மையற்றவர்களை கூப்பிட்டு வராது இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். யார் நல்ல விதமா இந்த படிப்பை தாரணை பண்றாங்களோ, இந்த படிப்பே என்னத்துக்கு? தூய்மை ஆக்குறதுக்கு. சோ இதை யார் கரெக்டா தாரணைன்னு அர்த்தம் நடைமுறையில கொண்டுட்டு வரும், தூய்மை யார் ஆகுறாங்களோ அவங்க சீக்கிரமா சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா லேட்டா வருவீங்க. புது வீட்டுக்கு வரணும் இல்லையா? அதுக்கு தானே இது. பழசானதுக்கு அப்புறம் அந்த வீடே போதுமா உங்களுக்கு? புது வீட்டுல தானே மகிழ்ச்சி இருக்குது. முதல்ல சத்தியுகத்துக்கு வரணும். ஏன்னா மம்மா பாபா சத்தியுகத்துக்கு வராங்க. அப்ப நாம மட்டும் ஏன் லேட்டா வரணும்? நீங்களும் தானே அவங்கள அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்க, நாம மட்டும் ஏன் லேட்டா வரணும்? எப்படியெல்லாம் நம்மள முயற்சி பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை விதமா பாபா சொல்றாரு பாருங்க. நம்ம ஏன் லேட்டா வரணும்? நீங்களும் பிரம்மாவை ஃபாலோ பண்ணுங்க, தந்தையை நினைவு செய்தபடி இருங்க. ஏதாவது விஷயத்துல கஷ்டம் பாருங்க. யாரை ஃபாலோ பண்ண சொன்னாங்க? தாதியை ஃபாலோ பண்ண சொன்னாங்களா? மதுபன்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண சொன்னாங்க? பிரம்மாவை பின்பற்றுங்க, தந்தையை நினைவு செய்து பாருங்களா. அம்மாவும் பாபாவும் தானே வருவாங்கன்னு சொன்னாரு. ஆனா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது யார சொல்றாங்க? பிரம்மாவை ஃபாலோ பண்ணுங்க, தந்தையை பிரம்மாவை ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மா பாபாவை அவரு நினைவு வந்து சிவ பாபா மட்டும்தான் ஃபாலோ பண்றதுதான் பிரம்ம பாபா சிவ பாபாவை. தந்தையை நினைவு செய்தபடி இருங்க. ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு சிவபாபா கிட்ட கேளுங்க, மனிதர்கள் கிட்ட கேட்டாரு. பாபாட்ட கேளுங்க, எப்படிதான் சொல்லுவாரு. சம்பந்தம் இல்லாம யாரோ 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அங்க பாபாவோட ஞானம் வரும். உங்களுக்கு புரிஞ்சுங்க, பாபா உங்களுக்காக அதை சொல்றான்னு புரிஞ்சுங்க. எங்கேயோ பேசிருங்க, திடீர்னு உங்ககிட்ட வந்து உங்க காதல் படுற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அப்பாடா பாபா சொல்றாரு, அல்லது வானிலே வந்து சிவபாபாட்ட கேளுங்க. ஸ்ரீமத் மூலமா தான் உயர்வானவர்களாக நீங்க ஆவீங்க. பழைய உலகத்தில ஏன் அப்பா கிட்ட கேட்கணுமா? அப்பா கொடுக்கிற வழி மட்டும்தான் உங்களை உயர்த்தும், மனிதர்கள் கொடுக்கிற வழி உயர்த்தாது. பாபா குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மனுஷங்க தானே இல்லையா? நாம ஸ்ரீகிருஷ்ணர் கோயிலுக்கே போக மாட்டோம்ன்றீங்க, நம்பர் 1 தேவதை. அப்ப அவங்களெல்லாம் நிராகரிச்சுட்டு சாதாரண மனுஷங்கிட்ட போய் வழி கேட்டா அது ஸ்ரீமத்தா? இப்ப ஸ்ரீமத் மட்டும்தான் உங்களை உயர்வானவர்களாக ஆக்கும். பழைய உலகத்துல 5 விகாரங்களின் ரூபமான ராவணனுடைய வழிபடுதான் நடந்து வந்தீங்க. நீங்க எங்க தேடினாலும் எந்த புக்கை படிச்சாலும் என்ன ஆகும்? ராவணனுடைய வழிதான். இது நல்லா இருக்குது. அப்துல் கலாம் எப்படி சொன்னாரு, விவேகானந்தர் எப்படி சொன்னாரு, அதெல்லாம் ராவணனுடைய வழியா? விவேகானந்தர் சொன்னது, அப்துல் கலாம் சொன்னது,
ஓஷோ சொன்னது இதெல்லாம் ராவணனுடைய வழியா? ஆமா. ஆமா. எப்படி இருந்தது? அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் சரி சொன்னது எப்படி மனுஷன். அப்பெல்லாம் பாபாவும் கிடையாது. அவங்க இயேசு நல்லது தானே சொன்னார், இயேசு கெட்டதா சொன்னாரு? இயேசு நல்லது தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. அதனால உருவானதுதான் மதம், அதனாலதான் உலகமே அழிய போகுது. கரெக்ட் தானே? ஆனா அப்ப நல்லது மாதிரியே இருக்கும், ஆனா அது எங்க இட்டு போய் விடும்னா உங்களை பாதாளத்தை தான் இட்டு போய் விடும். ஒரு நல்லதுக்கு பின்னாடி 1000 கெடுதல் வரும். இல்ல விவேகானந்தர் நல்லா சொன்னார், எழுமீன் விழுமீன் சொன்னார், மாட்டுக்கறி சாப்பிடு தப்பு இல்லைன்னாரு. அப்ப அது நல்லதா? சொல்லியிருக்கிறது அவரு சாப்பிடுவாரு. அதுதான் பாபா சொல்றாரு, குணத்தை மட்டும் கிரகிச்சுட்டு போயிட்டே இருங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா 5 விகாரங்களின் ரூபமான இந்த ராவணனுடைய வழிப்படிதான் நீங்க நடந்தீங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, மத்தவங்க சொல்றதையும் கேட்காதீங்க, மனசு சொல்றதையும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த மனசுக்கு 2500 வருஷமா ட்ரைனிங் கொடுத்தது ராவணன். அவன் எப்படி கரெக்டா சொல்லுவான்? கேட்காதீங்க. முதல்ல இருக்கிறது இந்த தேக அபிமானம் தான். இப்ப குழந்தைகளாகி நீங்க ஆத்மா அபிமானம், உடம்பு கிடையாது, ஆத்மா ஆத்மா ஆத்மா. பாபா சொன்னாரா பாபா சொன்னாரா? ஆத்மா பாபா சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், மனுஷன் சொல்றதை கேட்கறது. ஆத்மா ஒலியா இருக்கிறன்னா அப்பா தான் ஞாபகம். அப்பா என்ன சொன்னாரு இல்லையா? உடம்புல இருந்து செத்துட்டோம் நாம, அதான மர்ஜீவா வாழ்க்கை தான் இது. உடம்பே கிடையாது உங்களுக்கு. இப்ப பரந்தாமத்திலே நீங்க வசிக்கிறவங்களாதான் இருக்கிறீங்க இப்பவே புத்தினால. அப்ப அவரு மட்டுமே தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா அப்ப அவர்கிட்ட இருந்து தான் வழி கேட்கணும். அப்ப என்ன சொல்றாரு பாபா? ஆத்ம அபிமானியாக குழந்தை தேக உணர்வை விட்டுடு. அதுதான் முதல் எதிரின்ற. ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவன், அது சாந்தி தாமம்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட விஷயங்களை வேற யாருமே புரிய வைக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப விவேகானந்தர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தவர் தெரியுமா? சரி, எனக்கு அது சரியா தெரியல. வள்ளலார் 150 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். 150 வருடத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஞானம் நல்லா இருக்குது அப்படின்னா, அப்ப அவருடைய ஞானத்தை கேட்டு கீழேதான் போறாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த 150 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டு வரலாம். ஆனா அதுவா நம்ம லட்சியம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்த நிலைக்கு போனோம் நீங்க. அப்ப அதுக்கான ஞானத்தை இறைவன் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல சொல்லாதது எங்க இருக்குது இல்ல? விதையிலிருந்து நம்ம ஞானத்தை எடுக்கிறோம். நாம பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அதத்தான் சாந்தி தாமம் சொல்றோம். இந்த விஷயத்தை எந்த மனுஷன் உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? எதுக்கு அங்க போய் நேரத்தை வீணாக்குறீங்க? தந்தை தான் இதை புரிய வைக்கிறார். உங்க ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கேட்டுட்டு இருக்கு. சத்தியுகத்துல ஒருபொழுதும் சரீரம் கெட்டு போவதே கிடையாது. சின்ன தலைவலி கூட வராது. ஆனா இங்க பாருங்க, உட்கார்ந்தபடி திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு அது மாதிரி ஆகுது. நேற்று கூட ஒரு பஸ் வண்டியை விட்டுட்டு போனாரு, ஹார்ட் அட்டாக்ல சேர்த்துட்டா இருப்பான். திடீர்னு இல்லையா? அங்க எதுவுமே ஆகாது. மரணமே கிடையாது அங்க. காலம் இல்லாத உலகம். அப்படியே பாப்பீங்க, உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அந்த உடம்பு எனக்கு கிடைக்க போதா, நான் அங்க போறேன்னு குஷியா போயிடுங்க. நீங்க தான் போவீங்க, நீங்களே போவீங்க. அழுதுட்டு உயிரை விடுறீங்களா? இங்கதான் உயிர் போயிடுச்சுன்னா எல்லாம் அழுகுற காட்சி. அவங்க அழுகுறாங்க, நாங்க இங்க உயிரை விடல, அடிச்சு வச்சு தானா போயிருது உயிரை. ஆனா அங்க நீங்க தான் ஆத்மா உடம்ப விடுவீங்க இல்லையா? அந்த உடம்ப நீங்களே விடுவீங்க. இது வேணாம். அங்க இருந்து நம்ம தானா வர்றது, இங்க எப்படி அடிச்சு புடிச்சு நம்மளா வர்றதா? அங்க நீங்க உங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும். இந்த குழந்தைய நான் ஆக போறேன்னு குஷி குஷியா புது உடம்பு கிடைக்குது. ஆனா இங்க எவ்வளவு வயசானாலும் உடம்பு போக மாட்டேங்குது. ஐயோ எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய கட்சி இருக்கு, நான் போக மாட்டேன் இல்லையா? அப்படியேதான் இருக்கிறது. காரணம் அந்த பற்று இழுக்க விடுது. இருந்தாலும் உயிரோடு இருந்துட்டு மரண வேதனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அங்க சரீரமே கெட்டு போகாது. இந்த மாதிரி மரணம் ஏற்படுற மாதிரி விஷயங்கள் எதுவுமே அங்க நடக்கிறது கிடையாது. அது சொர்க்கம்னு சொல்லப்படுது. தலைவலி இருந்தா அது பேர் சொர்க்கம் கிடையாது, எதுவுமே இருக்காது.
பிறகு நாம இந்த சக்கரத்தை சுத்தி வந்து மறுபிறவிகள் எடுத்து எடுத்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்தி முடிச்சிருக்கிறோம். தந்தை வந்து குழந்தைங்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குற ஒரு சக்கரத்தையே முடிச்சிட்டோம். பாபா என்ன பண்றாரு, சர்க்காமரம் விளையாட்டு மாதிரி மேல ஏறி அப்படியே சல்லுன்னு வர மாதிரி பாபா மறுபடியும் வந்து ஏத்தி விடுறாரு, சொர்க்கத்துக்கு தகுதி வாய்ந்தவரா ஆக்குறாரு. இப்ப நீங்க புது உலகத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகி இருக்கிறீங்க. இப்ப இருக்கிறது நரகம், ஆனா சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிட்டீங்கன்ற. சொர்க்கத்துக்கு தான், நாராயணன் ஆவறதுக்கு இல்ல, சொர்க்கத்துக்குள்ள ஞானம் கேட்டவனே என்றாவதுக்கு தகுதி ஆயிட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க நரகவாசியிலும் சொர்க்கவாசி ஆகிறதுக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க வந்திருக்கிறீங்க. நாங்க சிவபாபாவிடம் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடங்களுக்கு பிறகு நாங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குறோம். நாங்க சொர்க்கவாசியா ஆகிறோம். பிறகு ராவண ராஜ்யம் தொடங்கும் பொழுது மீண்டும் நாங்க விகாரிகளாக ஆகிடுறோம். இப்ப எல்லாருமே விகாரிகளாக தூய்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க தான் வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறீங்க அப்படின்ட்டு பாபா கிட்ட குழந்தைங்க சொல்றாங்க இல்லையா? பாபா இங்க நாங்க மீண்டும் மீண்டும் கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டா மாதிரி குருடங்கிட்டே வழி கேட்டு தவறான வழியில போனோம். நீங்க தான் வந்து தூய்மையான உலகத்தை உருவாக்குறீங்க. புது உலகத்துல குழந்தைங்களே நீங்க மட்டும்தான் இருப்பீங்க, மற்றவங்க எல்லாம் சாந்தி தாமத்துல அங்க போயிடுவாங்க. மேலதான் ஆத்மாக்களின் மரம் இருக்குது. பிறகு அவங்களுக்கான டைம்ல வந்து நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்முடைய ராஜ்யம் இருக்கும்போது மற்ற தர்மத்தவர்களே இருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய சொர்க்கம் தான் இல்ல? நல்லா தானே இருந்துச்சு இந்தியாவில. நமக்கு தெரிஞ்ச நம்ம தாத்தா பாட்டிங்களும் சனிக்கிழமை விரதம் இந்த விரதம் அதெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அதே தாத்தா பாட்டியை எங்க பிறந்து என்ன கறியை தின்னுட்டு இருக்குதோ தெரியாது, கண்டிப்பா தின்னுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. ஏன்? மற்ற தர்மங்கள்லாம் வந்ததுனால ஆயிடுச்சு இல்லையா? அவங்க இந்த புனித பாரதத்துல இருக்கணும்னா அவங்க பழக்கத்தை நமக்கு கொடுத்தா தானே அவங்க இருக்க முடியும். கொடுத்துட்டாங்க. அப்ப எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? வேற எந்த தர்மத்தவர்களும் அங்க இருக்க மாட்டாங்க. துவாபர யுகத்துலதான் மறுபடியும் இந்த ராவண ராஜ்யம் தொடங்கும். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க நல்ல விதமா தாரணை செய்யணும். இங்க நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகணும். அப்ப இதுதான் ஞானசுந்தரம். அப்ப யோசிக்கணும், மற்ற தர்மங்கள் இல்லாத ஒரு உலகத்துக்கு போகணும்பா. அமைதி இல்லை, கோயிலும் சவுண்டு, மசூதியிலும் சவுண்டு, எங்க பார்த்தாலும் அழுகுறாங்க, ஆம்புலன்ஸ் சத்தம், இது இல்லாத உலகத்துக்கு நாம் போகணும். அதை தாரணை செய்யுங்க. அப்ப இதை வச்சு நம்ம பேசலாம். இப்ப பாபா வாணியில சொல்றாரு, அந்த வாரத்துல நிறைய பாயிண்ட்ஸ் வருது இல்ல, அதை நோட்ஸ் எடுத்து அதை நீங்க ஸ்கூல்ல பேசும்போது சொல்லுங்க. அதுதான் பவர்ஃபுல்லான விஷயம். அப்பதான் உங்களுக்கு தாரணை ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரதரோ சிஸ்டரோ எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நமக்கே அது ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அவரு அவங்க சிஸ்டர் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப பாபா எதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்ப இதை வச்சு நம்ம புரிய வைக்கலாம் தானே. எந்த தர்மமும் இல்லாத ஒரு உலகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதை நீங்க முதல்ல நல்லா தாரணை செய்யுங்க. பிறகு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பிறகு துவாபர யுகத்துல ராவண ராஜ்யம் தொடங்கும். இதை எல்லா விஷயத்தையும் நல்ல விதமா தாரணை செய்யுங்க. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியா இங்கேயே நாம இதே பூமியில தான் ஆக போறோம். நரகவாசி மனிதர்களை அசுரர்களும் சொர்க்கவாசி மனிதர்களை தேவதைகள்னும் சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு எல்லாருமே என்னவா இருக்கிறாங்க? அசுர சுபாவம் உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க, அசுரர்களா இருக்கிறாங்க. இப்ப நம்மள தேவதை ஆகிறதுக்கான முயற்சியை செய்ய வைக்கிறார் பாபா. அவ்வளவு பொறுமையா செய்ய வைக்கிறார். தூய்மை அடையுங்கன்னு தந்தை சொல்றார். இப்ப இதுதான் இன்னொரு விஷயம், நமக்கு அமர்ந்து முயற்சி செய்ய வைக்கிறார். ஒரு நாள் கூட பக்தி மார்க்கத்துடைய ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் சொல்ல மாட்டார். ஓம் சாந்தி கூட சொல்லாதீங்கன்றார், அது கூட பக்தி மார்க்கம்ன்றார். வாயை திறந்தாலே அது பக்தி மார்க்கம், அமைதி தான் ஞான மார்க்கம்ன்றார் இல்லையா? பாபா நினைவு செய்றீங்களான்னு மட்டும் கேளுங்க.
குஷி குஷியா நினைவு செய்றீங்களான்னு கேளுங்க. எனக்கு அப்ப நினைக்கிறதுனால இருந்து நான் பக்தியே செஞ்சது பாருங்க அப்படியே கடைசி வரல எனக்கு. அப்ப போன பிறவிலே முடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்களா? நினைவு தெரிஞ்சதுல போய் சாமி நின்று அப்படின்னா முடிச்சிட்டீங்க. நிறைய பேரு 20 வருஷம் முன்னாடியே கிடைச்சிருக்குது இல்ல உங்களுக்கு, அதான் சீக்கிரமா கிடைச்சிருக்குது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நாங்க தான் கொஞ்சம் சும்மா போய் உட்கார்ந்துருப்பேன் நான். அப்ப பாருங்களா, இப்ப பாபா வந்து முயற்சி செய்ய வைக்கிறார். தினம் தினம் சொல்றாரு, நீதான் குழந்தை தேவதை, ஆத்ம அபிமானியாக ஆகிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஆத்ம அபிமானி ஆகுறோமா? ஆயிட்டுமா? ஆயிட்டா இங்க இருக்க மாட்டோம். இன்னும் ஆகல. ஆகல. அது ஓகே. ஆனா தினம் தினம் சொல்லியே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, நாம பாபா சொல்றாருல, அடிக்கடி நீங்க இந்த படத்துக்கு எடுத்துட்டு போய் சிவபா பாபா சொல்றாரு அடிக்கடி சொல்லுங்க, அப்பதான் உங்களுடைய பூட்டு திறக்கும் அப்படிங்கிறது. அப்ப திரும்ப திரும்ப அதை சொல்லும் பொழுது இதுக்கே நமக்கு டைம் இருக்காது. ஆக்சுவலா பாபா ஞானத்தை சொல்றதுக்கு நமக்கு டைம் பத்துமா? பத்தாது. அதுவே பத்தாத டைம்ல நம்ம போய் மற்ற விஷயத்த சொல்றோம்னா, இந்த ஞானம் உள்ள போறதான் கஷ்டம், பக்தி ஞானம் உள்ள போயிடும். நீங்க எதை பாபா சொல்லாத சொன்னீங்களோ அது மட்டும் தான் அவங்க பிடிச்சுக்குவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோகா பண்ணி முடிச்சுட்டு பாபா குழந்தைங்கள ஓம் சாந்தி முடிச்சோட இது பாபா சொன்னாரு இப்படி பண்ண சொல்லி யாரோ ஒருத்தவங்க தப்பா சொல்றாங்க, இதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் யோகா முடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். முடிக்கிறதுக்கா இந்த யோகா நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? இப்ப பாபா சொல்லாத எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்கனாலே நம்ம அவங்களுக்கு ஞானம் புரியலன்ட்டு நாம விட்டுட்டு வந்துடணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, ஆத்ம அபிமானி ஆகுங்க. அந்த முயற்சியை தான் பாபா செய்ய வச்சிட்டு இருக்கிறார். தூய்மை அடைங்கன்னு பாபா சொல்றாரு. எல்லா விஷயத்திலுமே அறிவுரை கேட்டு நடந்துங்க. பாபாட்ட கேளுங்க, பாபா இதை நீ சொல்லியிருக்கிற. அப்ப பாபா கேட்கறதுனா எப்படி? பாபா நான் இப்ப சொல்ல போறது நீ சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் பாபா இப்ப நம்ம ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு நாள் எடுக்க தான் போறோம். எழுதுங்க, பாபா சொன்ன வார்த்தை மட்டும் நான் சொல்லி என்ன சொல்ல போறேன்னு எழுதுங்க. மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. பிரதர் சொன்னாரு, சிஸ்டர் சொன்னாரு, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. பாபா சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அவரு சொன்னதுல பயங்கர சுகமா இருக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த வாரத்துல சொன்னதை வச்சு எழுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரம் அப்ப புதுசா தாரணயமாகும். அப்ப வாணியும் நாம நிறைய படிக்கும் இல்லையா? இப்ப பாபா சொல்ற தூய்மை அடைங்கன்னு பாபா சொல்றாரு. எல்லா விஷயத்திலயும் பாபாவை கேட்டு கேட்டு நடந்துக்கோங்க. பாபா வேலை செய்யற இடத்துல பொய் சொல்ல வேண்டி இருக்குது. பொய் சொல்வதன் மூலம் கொஞ்சம் பாவம் ஏற்பட்டுடுமே அப்படின்ட்டு சிலர் கேட்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அவங்களுக்கு மட்டும் சொல்றாரு, தந்தையை நினைவு செய்தபடி இருந்தாங்கன்னா பாவம் நீங்கிடும். அந்த பொய் தந்தையினுடைய நினைவுல இருந்து சொல்லணும். பாபா கிட்ட வழி கேட்டுட்டு நினைவுல இருந்து சொன்னீங்கன்னா, ஆனா அவர்கிட்ட கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கிடையாது. அப்ப பாவங்கள் நீங்கிடும் அவங்களுக்கு மட்டும் சொல்றாரு. இன்றைய உலகத்துல எல்லாருமே பாவம் செஞ்சபடி இருக்கிறாங்க. எவ்வளவு லஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கண்காட்சி சித்திரங்கள், உலக வரைபடங்கள் எல்லாமே மேப் மாதிரி. நேற்று 2 நாள் நடந்ததுக்கு இதுக்கும் சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட வரைபடங்கள் எங்கேயுமே இருக்காது. ஒருவேளை யாராவது காப்பி அடிச்சு உருவாக்குனா கூட அதோடைய அர்த்தத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியாது. தினம் தினம் ஞானம் கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய அர்த்தம் புரிஞ்சிக்க முடியும். முடியவே முடியாது, காப்பி அடிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சில பாயிண்ட் சொல்ல முடியும், அவ்வளவுதான். இந்த படத்தை அப்படியே எடுத்துட்டு போனா கூட என்ன சொல்ல முடியும்? இந்த படத்தை காப்பி அடிக்க முடியாது இல்லையா? உருவாக்குனா கூட அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. கண்காட்சி விழாக்களின் சமயத்துல நிறைய பேர் வராங்க. 7 நாட்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அப்படின்னா நீங்க சொர்க்கவாசி ஆவதற்கு தகுதி வாய்ந்தவராக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நரகவாசிகளாக இருக்கிறீங்க. ஏணிப்படிகளின் படத்துல பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது. இது அசுத்தமான உலகம், தூய்மையான உலகம் மேல இருக்குது. அப்ப பாருங்க, மேப் போட்டு காட்டுறோம். இந்த மேப்ல காலத்தையும் காட்டுறோம். அந்த மேப்ல இங்க அமெரிக்கா இருக்கு, இங்க லண்டன் இருக்குன்னு இடத்தை தான் காட்டுறோம், இங்க டைமே காட்டுறோம். அப்படி இருந்தீங்க அந்த வருஷத்துல. இப்ப அதுதான் வரலாறு புவியியல் ரெண்டுமே சேர்த்து சொல்றாரு இல்லையா? ஹிஸ்டரி ஹிஸ்டரியும் சொல்றாரு, மீண்டும் ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு ரிப்பீட் இல்லையா? அங்க வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தூய்மையான உலகத்தை மேல காட்டுறாங்க, ஏனியில மேல காட்டுறாங்க. கீழான உலகத்தை கீழே காட்டுறாங்க. பாபா நாங்க நரகவாசியில இருந்து சொர்க்கவாசியா கண்டிப்பா ஆகிடுவோம்னு
நீங்க பாபா கிட்ட சத்தியம் பண்றீங்க, கண்டிப்பா சொர்க்கவாசி ஆயிடும் பாபா, தூய்மை ஆயிடும் பாபா. இப்ப சிவாலயம், அந்த சொர்க்கம்ன்றது சிவன் கட்டின கோயில், சிவாலயம். 2 சிவன், அது ஸ்தூலமா இருக்கிற கோயிலை விட்டுருங்க, சிவபாபாவுடைய 2 சிவாலயம் இருக்கு. என்னென்னது ஞானத்துல? சிவாலயம்னு பாபா 2 சொல்லுவாரு. சொர்க்கம் சொல்லுவாரு, மூலவதனம். அவர் சிவன் இருக்கிற இடம் ஒண்ணு, சிவன் கட்டுற இடம் ஒண்ணு. சோ சிவாலயத்துக்கு போறதுக்காக ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றதுனால விகாரத்தில் ஒருபோதும் செல்லக்கூடாது. ஐயப்ப மலைக்கு போறவங்க விகாரத்துல போறது கிடையாது இல்லையா? ஐயப்பனே நீங்க இல்லையா? உண்மையிலே சிவன் கட்டின கோயிலுக்கு போறீங்க, இப்போ உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா அப்பான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருபோதும் செல்லக்கூடாது, ஏன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மாயையுடைய புயல் காற்றுகள் நிறைய வரும், ஆனா தூய்மையற்றவர் ஆகக்கூடாது. இதுதான் இன்னைக்கு கூட ஒரு பிரதர் கேட்டாரு, என்ன சொல்றாரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த வயசு வேலை பார்க்கறாரு. அவர் கேட்கற நிறைய விகாரம் வருது பிரதர், என்ன பிரதர் பண்றது? ஏன்னா கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி சிட்டியில இருக்கிற சிட்டி லைஃப் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன உண்மையான வழி? அவர் யோகாவும் பண்றாரு, இருந்தாலும் விகாரம் அதிகமா வருது. யோகா பண்ணா விகாரம் கம்மியா வருமா அதிகமா வருமா? அதிகமாகும். ஏன்னா யோகா ஆயுதம் போட்டீங்க, ராவணனை கூப்பிடுறீங்க வான்னு, நல்லா மிருகால பவர்ஃபுல்லா பண்ணா அன்னைக்கு விகாரம் அதிகமா வரும். அப்ப அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? 2 கூட்டு போடல, ஒரு கூட்டு தான் போட்டிருக்காங்க. இன்னொரு கூட்டு என்னது? சேவை. அப்ப சேவையிலுமே யோகத்தோட பண்ணணும். யோகத்தோட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டென்ஷன் ஆயிடுங்க. பாருங்க, அப்படியே வரிசையா எல்லாம் உட்காந்துங்க, யாரோ ஒரு சிஸ்டர் ஹெச்எம் பேசுறாங்க, டைம் வச்சு முடிங்க. உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்கிட்ட சொல்ல, உங்களுக்கு அமைதி சக்தி இருந்தா என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, அவரை கெடுக்கூடாது, நீங்க அமைதியா இருக்கு அவங்களுக்கு கொடுப்பீங்க இல்லையா? அப்ப யோகத்துல நீங்க இல்லன்னு போது அவங்க பதறாங்க தெரியுமா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த வைப்ரேஷன் 4 பாபா குழந்தைங்க சேர்ந்து யோகத்தை கெடுத்தா பேசுறவன் என்ன ஆகும்? மம்மா 100 மாதாஸ் ஸ்கிரீனுக்கு அண்ணாண்ட உட்கார வச்சுட்டு பேசுவாங்க, அவங்க யோக ஸ்வரூபிணி, ஆனா அவங்களுக்கே யோக சக்தி தேவைப்படுது. அப்ப உங்களை கூப்பிட்டு வர்றத மெயின் எதுக்கு? யோக சக்தி கொடுக்குறது. அப்ப அதுலதான் நம்ம கவனிக்கணும். பேசுறது என்ன, பேசுறது அவங்க கேட்கறாங்களா, அவங்க அசைறாங்களா, அது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த அதிர்வலைகள் அவங்கள அடக்கி வச்சிடணும். இந்த குழந்தைங்க சரியாவே கேட்கல, வைப்ரேஷன் இல்லைன்னா அந்த குழந்தை நல்லா இருந்துச்சு, நாம தான் அங்க சரியில்லைன்னு அர்த்தம், நம்ம வைப்ரேஷன் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? நாம அங்க ஆத்மாவை மட்டும் பார்த்திருந்தா அவங்க பேசுறது எதுவுமே கணக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப பாபா சொல்றாரு, வரும் சேவையில தான் வரும், சேவையில தான் புயல் காற்று வரும். அப்ப பாபா சொல்றாரு, அதுக்குதான் சேவை இருக்கும்போது யோகம் இருக்கணும், யோகம் இருக்கும்போது சேவையும் இருக்கும். கண்டினியூஸ், அதாவது மற்றதை பத்தி நினைக்கிறதுக்கான டைமே இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது இன்னும் பவர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரம் நம்ம யோசிச்சு எழுதிட்டு இருக்கிறது, அதுல நம்ம பிஸியா இருக்கலாம், சக்தி கொடுக்கலாம். மாயாவுடைய புயல் நிறைய வரும், ஆனாலும் தூய்மையற்றவரா ஆகிடக்கூடாது. தூய்மையற்றவரா ஆகிட்டீங்க, பெரிய தப்பு ஏற்பட்டுடும். பிறகு என்ன ஆகும்னா, தர்மராஜாவின் மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும். தூய்மையற்றவர் ஆகிட்டீங்கன்னா பெரிய தப்பு வந்துடும். யோகா கட்டனா கண்டிப்பா தூய்மையற்றவர் ஆகிடுவீங்க. ஆகிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், தர்மராஜ் கிட்ட பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், மனிதன்ல இருந்து தேவதையாகிறதுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசுர சுபாவங்கள், பொய் பேசுற பழக்கம், இதையெல்லாம் தியாகம் செஞ்சிடுங்க. தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்யணும் இல்லையா? தெய்வீக சுபாவம்னா என்னது? தேவதைகள். அப்ப ஒருவர் முன்னாடி நான் லக்ஷ்மி எப்படி பேசணும், நான் இப்ப சத்தியவத்துல இருக்கேன், லக்ஷ்மி எப்படி பேசணும், அதே ஒரே பாயிண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா தெய்வீக குணம் வரும். நான் அது நினைச்சா அது வரும், நான் சரவணன் நினைச்சா சரவணன் குணம் தான் வரும் இல்லையா? இப்ப பாப்பா சொல்றேன், அப்ப இந்த அசுர சுபாவத்தை தியாகம் செய்யுங்க. வீட்டுக்கு போறதுக்காக கண்டிப்பா தூய்மை ஆகும். மாயையுடைய புயல்கள் வந்தாலும், அதாவது எண்ணத்தை டச் பண்ணா கூட, அதாவது மனசை டச் பண்ணா கூட கர்மேந்திரங்கள் மூலமாக தப்பு செஞ்சிடாதீங்க.
ஏன்னா பாபா சொல்ற உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா உங்க மனசுல நினைக்கிறது உங்க கர்மேந்திரியங்கள் வெளிப்படுத்தும், அப்ப தண்டனை உண்டுன்ற இல்லையா? அப்ப கர்மேந்திரியங்கள் மூலம் பாவம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வரதானம் தந்தையின் நிரந்தரமான துணையின் அனுபவத்தின் மூலம் அனைத்து வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் சகயோகி ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். இப்ப பாபாவுடைய நிரந்தர துணையின் அனுபவத்தின் மூலம் அவர் கூடவே இருந்தா அந்த அனுபவம் தெரியும். நேற்று பாத்தீங்கன்னா பஸ்ல ஸ்டிக்கர் ஓட்டும்போது நான் தனியா தான் போய் கேட்டேன், ஆனா எனக்கு வந்து பாபா கூட இருக்கிற அந்த ஒரு பதற்றமே இல்லை. ஏன்னா அந்த கூட இருக்கிற அதுதான் அனுபவம் ஆகுறதுன்றது. அவர் துணையின் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உதவியாளராகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்க. ஸோ ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவுடைய சேவையில உதவி செய்வீங்க. எப்ப அவர் கூடவே இருக்கிற அனுபவமானதான் உதவி செய்வீங்க. அந்த மாதிரி சகஜ யோகி ஆகுங்க. நிரந்தர சகயோகி தான் நிரந்தர சகஜ யோகின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, நாள் ஃபுல்லா எண்ணத்துல சொல்ல செயல்ல நான் பாபாவுடைய சேவையில இருக்கிறேன்னா, இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணுத்துலயாவது இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, சரீரம் மற்றும் ஆத்மாவுடைய நடிப்பு எதுவரை இருக்குமோ அதுவரை உங்களால அதுவரை பிரிஞ்சு போகவே முடியாது. ஆத்மாவுடைய நடிப்பு இருக்கிற வரைக்கும் அது சரீரத்துல இருந்துட்டு தானே இருக்கும், ஏதோ ஒரு சரீரத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பாபாவுடைய நினைவு உங்க புத்தியில தனியா பிரிஞ்சிடக்கூடாது. எப்படி ஆத்மா உடம்பு விட்டு பிரியாதோ இல்லையா, கடைசியில உலகம் அழியும் போது அது நடிப்பு முடியும் போதுதான் மேல போகுது. 5000 வருஷத்தை நடிப்பு முடிச்சுட்டு தான் போகுது ஆத்மா. அது வரைக்கும் சூக்ஷ்ம உடல்லையாவது அது இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி இந்த சங்கம யுகத்துல பாபாவுடைய நினைவு உங்களை விட்டு பிரியக்கூடாது, பிரிய முடியக்கூடாது. உடம்பை விட்டு ஆத்மா எப்படி பிரியாதோ அது மாதிரி இருக்கணும். எப்பவுமே பாபாவோட துணையோட இருக்கணும். வேற எந்த நினைவுமே உங்க பக்கமா கவர்ந்து இருக்கக்கூடாது. எப்பவுமே பாபா என் கூடவே இருக்காரு. பாபா கூட இருந்தா எல்லாமே என்ன இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். அப்ப எந்த விஷயம் அங்க வெட்டு குத்தெல்லாம் நடக்கும்ன்றது உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்கும் எல்லாமே, ஆனா அது உங்களை கவர்ந்து இருக்கக்கூடாது. ஏன், பாபா என் கூட இருக்காரு, பாபா மடியில இருக்காரு, நான் சேஃபா இருக்கிறேன். மற்ற என்ன நடக்கும், மழை பெய்யுது, பூமியே பிளக்கட்டும். பாபா 2 வாரம் முன்னாடி சொன்னார் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வானில உங்க முன்னாடி பூமி பிளக்கம் எல்லாம் இருக்கும், ஆனா நீங்க சேஃபா இருக்கீங்க. ஈட்டி மாதிரி எல்லாம் அனுபவம் உங்களுக்கு ஊசி மாதிரி அனுபவம் ஆகும், அவ்வளவுதான். எதுவுமே கவர்ந்து இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவரை தான் சகஜமாக மற்றும் தானாகவே யோகி இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது. எதுவுமே பாபா நினைவும் துணையும் உங்களை விட்டு மறக்கவே கூடாது. ஒரு வினாடி விட பாபா கூட இருக்கிறேன், இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியக்கூடாது, இங்க பாபா இருக்காங்க, பாபா கூட இருக்காங்க, எல்லாமே கரெக்டா நடக்குது. பாபா கூட இருந்தா அவரோட ஞானம் தானே மைண்ட்ல ஓடி இருக்கும், நாடகப்படி எல்லாம் சரியா நடக்குது. இப்ப பாபா சொல்ற, இப்படிப்பட்ட யோகி ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் சகயோகி ஆகிறார். எந்த யோகி பாபாவை வந்து உங்க கிட்ட இருந்து ஒரு வினாடி கூட பிரிக்க முடியாம உங்களால இருக்க முடிஞ்சா, பாபா கூடவே இருக்கிறார், எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஒரு வினாடி ஒவ்வொரு வினாடியுமே சகயோகி, பாபாவுடைய காரியத்துல ஹெல்ப் பண்ற. ஒவ்வொரு எண்ணத்திலும் சகயோகி, பாபாவுடைய சேவை பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஒவ்வொரு சொல்லிலும் சகயோகி, உங்களுடைய வார்த்தைக்கு பாபாவை மட்டும்தான் வெளிப்படுத்திட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் சகயோகி, பாபாவுடைய சேவை சம்பந்தப்பட்ட காரியம் மட்டும்தான் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. இல்ல சாப்பாடு சாப்பிடும் போது கூட புத்தி எங்க இருக்கும், ஒண்ணு கோயில உட்காந்து சக்தி கொடுப்பீங்க, அல்லது சூக்ஷ்மானந்த சக்தி கொடுப்பீங்க. சோ அதுல இருந்து சேவை நடந்துகிட்டே இருக்கும். சகயோகினாலே யாரு சகயோகியா, நாம எல்லாம் பாபாவுக்கு சகயோகி அப்படித்தானே சொல்றோம் உதவியாளர். அதுக்கு டெபினிஷன் கொடுக்கிறது, சகயோகினாலே அவங்களுடைய ஒரு சங்கல்பத்துல கூட சகயோகம் இல்லாம இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், பாபாவுடைய ஞானத்தை அல்லது சேவையை தவிர வேற எண்ணமே அவங்களுக்கு வராது. இல்ல ஞானத்தை பத்தியும் சேவையை பத்தியும் சொல்றது நினைக்கிறது மட்டும்தான் பாபாவுக்கு நீங்க பண்ற உதவி. மற்றதை பத்தி பேசுறதுலாம் பாபாவுக்கு உதவி கிடையாது இல்லையா, அவங்கதான் சகயோகி. இப்படிப்பட்ட யோகிகள் யாரோ அந்த யோகிகள், அந்த சகயோகிகள் தான் சக்திசாலிகளாக இருக்க முடியும். பாபா சொல்ற ஞானத்தை தவிர எதுவுமே உள்ள போகக்கூடாது, பாபாவுடைய சேவையை தவிர வேற எதுவுமே உங்க புத்தியில இருக்கக்கூடாது.
மற்றபடி சரீர நிவாதத்துக்காக கை கால்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா புத்தி பாபா இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், பாபா நினைக்கலாம், சக்தி கொடுக்கலாம், இது மாதிரி இருக்கும்போது தான் சக்திசாலி ஆவீங்க. அந்த நினைவு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாபாவுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது கூட நீங்க எனக்கு சகயோகம் பண்ணலன்ற இந்த நினைவு இருக்கும்போது, பாபாவுடைய துணை இருக்கும்போது, பாபா கைப்பிடிச்சு பாபாட்ட ஒவ்வொரு தடவை பாபா நான் கரெக்டா சொல்றேன்னா அப்படி அப்பா அவர் சூக்ஷ்மத்துல இருந்துகிட்டே தான் இருக்காரு உங்க பக்கத்துல, கண்டிப்பா இருப்பார், சேவை செய்யும்போது கண்டிப்பா இருப்பார். ஆனா நீங்க அவரை மறந்து செஞ்சீங்கன்னா சரி இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, பிள்ளைக்கு நிறைய குழந்தை சேவை செய்யுது, எந்த குழந்தை என்ன கூப்பிடுதோ அந்த குழந்தைகிட்ட பாருன்னு போயிடு. அப்பதான் டெஸ்ட் பேப்பர் வரும். அவரை கையில பிடிச்சிட்டீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் வராது, சுத்தி நடக்கிறதே தெரியாது உங்களுக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்திசாலியா இருப்பாங்க, இல்லைன்னா சக்திசாலியா இருக்க மாட்டாங்க. ஸ்லோகன் சமவாணி இல்லை, இன்னைக்கு பவர்ஃபுல்லா ஸ்லோகன் சொல்றாரு, பிரச்சனைகளின் சொரூபமா ஆகுறதுக்கு பதிலாக பாருங்களா, இதுல ஒரு அதிசயம். இதே வரதான ஸ்லோகன்னு கேள்வி பதிலாம் அந்த சிஸ்டர் போயிடுவாங்கன்னு சீக்கிரமா படிச்சோம். ஆனா இவ்வளவு பாயிண்ட் டச் ஆச்சா? அப்ப எல்லாருமே கேட்கணும்ன்ற ஆர்வத்துல உட்காரும் போதுதான் பாபா வந்து அதை நடத்துறாரு. அதுதான் அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து படிக்காமலே விட்டுறது பெட்டர். அது சும்மா படிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? சரி, பாபா சொல்றாரு ஸ்லோகன், பிரச்சனைகளின் சொரூபமா ஆகுறதுக்கு பதிலாக இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்படி ஆச்சு, நான் அவர் வந்தாலே பிரச்சனை தான்ப்பா, அந்த மாதிரி அவர் யார சொல்லுவாங்க, குறை கண்டுபிடிக்கிற அது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஆகுறதுக்கு பதிலாக பிரச்சனையை நீக்கக்கூடிய சமாதான சொரூபமாகுங்க. அவர் எது வந்தாலும் பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடுவாருப்பா, பிரச்சனை இல்லாம ஆயிடும். நிறைய பிரச்சனை இருக்கும், அவர் வந்து அப்படியே அது பேசுற விதம் இருக்கு. இப்ப இந்த மாதாஜி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து இந்த மாதாஜி நான் குஷிப்படுத்துற மாதிரி பேசினா இவங்களையும் குஷிப்படுத்துற மாதிரி பேசணும். அப்ப என்ன ஆயிடும்? அவங்க சாந்தமாயிடும். இல்ல அந்த மாதாஜி சொல்றதா ரைட்டுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இந்த மாதாஜி மௌனே வா, நாளைக்கு நீ சேவைக்கு நான் வரேன்னா பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அங்கே இல்லையா? அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சமாதான சொரூபமா ஆகணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும். அம்மா சொல்றாங்க எல்லார்கிட்டையும் தான் குறை இருக்குது. அப்ப அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணணும்? அப்படி பண்ணாதான் பண்ண முடியும். அப்ப மம்மா கிட்ட குறைய சொல்லும் போதே மம்மா சொல்லுவாங்களாம், சரி அவங்கள பத்தி நிறைய முதல்ல சொல்லு அப்படின்னாங்க. ஏன்னா மம்மா கேட்கறாங்க, யாருக்கிட்ட குறை இல்லைன்னு அவங்களே கேட்கறாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு இதுவும் என்னுடைய குறையை நான் எப்படி தீர்த்துக்கணும்ன்றதா இருக்கணும். இப்ப இந்த மாதாஜியுடைய குறையை நீக்கிறது, பிரதருடைய குறையை நீக்கிறது, இவங்க குறையை நீக்கிறது நம்ம கவலை கிடையாது, அது பாபா பார்த்துக்குவார் இல்லையா? சரி, ஓம் சாந்தி.